Hey, hi guys, it's me. Welcome to Concepts of Education Tamil. So, இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 90 days class course. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா day 14. சரியா? இந்த day 14ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அற்புதமான ஏல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் இயக்க விதிகள். அதாவது நியூட்டனின் இயக்க விதிகள். சரியா? சோ இந்த நியூட்டனின் இயக்க விதிகள் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். சரியா? சோ இப்ப நமக்கு தெரியும் எனக்கு எந்திரவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. எந்திரவியல் அப்படின்னா என்னன்னா மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எந்திரவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த எந்திரவியல் வரக்கூடிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூட்டனின் இயக்க விதிகள் அப்படிங்கிற பாடம். சரியா? சோ எந்திரவியல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இயக்கவியல், ஒண்ணு அது இயக்கவியல். சரியா? இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசையியல். சரியா? விசையியல். சரியா? விசையியல் நான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? விசை கொண்டலியல். சரியா? விசையியல். அப்ப என்னது விசையை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க விசையியல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அல்லது இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. சரியா? இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பற்றி படிப்பதான் அது விசையியல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? என்ன சொல்றாங்க விசையை பற்றி படிப்பது, விசையை பற்றி படிப்பது அல்லது என்ன சொல்லலாம் இயக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று. இயக்கத்தை ஏற்படுத்துவதை பற்றி படிப்பது. இயக்கத்தை ஏற்படுத்துவதை பற்றிய படிப்பு. இயக்கத்தை ஏற்படுத்துவதை பற்றிய ஒரு படிப்பு. அதாவது என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா காஸ் ஆஃப் மோஷன் சொல்றாங்க. சரியா? காஸ் ஆஃப் மோஷன் சொல்றாங்க. சரி, இயக்கவியல் என்னது? இயக்கவியல் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணும் இல்ல. சரியா? உன்னுடைய மோஷன் ஆனது உன்னுடைய இயக்கத்துல கணிதவியலை பயன்படுத்தி படிக்கிறதுக்கு பேர் இயக்கவியல். விசையியல் அப்படிங்கிறது என்னன்னா விசையை பற்றி படிப்பது. சரியா? உன்னுடைய இயக்கத்துல விசையை சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றாங்க விசையியல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம விசையை பத்தி படிக்கிறதா நம்ம என்ன பண்ணா ஒரு விசை கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தணும், ஒரு நட்பு கொள்ளணும். சரியா? அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா விசையோட நட்பு கொள்ளுங்கள். நீங்க எல்லாமே என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் விசையில ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க பாரு ஒரு பொருள் இருக்குது. அந்த ஒரு பொருளினுடைய நிலை இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொருளினுடைய நிலையை வந்து பார்த்தா நிலையை வந்து வரையறுக்கிறது அப்படின்னு பார்த்தா velocity திசை வேகம். சரியா? எப்படி ப்ரோ velocity சொல்றீங்க? சோ எழுதிக்கலாம். சரியா? ஒரு பொருளின் நிலையை வரையறுப்பது என்ன அப்படி பார்த்தா திசை வேகம். என்னது? திசை வேகம். சரியா? சரி, ஓகே. அது என்ன திசை வேகம்? எப்படி ப்ரோ திசை வேகம் சொல்றீங்க? எங்க பாரு திசை வேகம் அப்படிங்கிறது என்னது? திசை வேகம் என்பது வெக்டார் அலகு. திசை வேகம் என்பது என்னதுன்னா ஒரு வெக்டார் அலகு. சரியா? அதனால என்ன இருக்கும் திசை இருக்கும் பிளஸ் என்ன இருக்கும் எண் மதிப்பு இருக்கும். ஓகே, எண் மதிப்பு இருக்கும். அதாவது இங்கே கொடுத்துருக்கான் பாரு திசை கூட்டல் வேகம். சரியா? வேகம் என்பது என்னது எண் மதிப்பு. சரியா? எண் மதிப்பு கூட திசையை சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது புரியுதா எண் மதிப்பு. அதாவது சாரி வேகத்துல திசையை சேர்த்து படிக்கிறது என்னன்னா திசை வேகம். சொல்யூஷன் புரியுதா? சரி, ஓகேப்பா. அப்போ இந்த திசை வேகம் வந்து பார்த்தா சுழியமா இருக்குது. ஓகே, திசை வேகம் சுழியமா இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தா என்னது பொருளானது ஓய்வுல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தமா? ஆமா, இந்த திசை வேகமான சுழியமா இருந்துச்சுன்னா ஓய்வுல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? இதே இந்த திசை வேகம் வந்து பார்த்தா சுழியமா இல்லாம மாதிரியா இருக்கு. மாதிரியா என்னது கான்ஸ்டன்ட் சொல்லுங்க, கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஆகுது அந்த பொருளானது என்ன வருது இயக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதா சொல்றது எனக்கு? இயக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திசை வேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பொருளின் நிறையை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப திசை வேகம் துல்லியமா இருந்துச்சுன்னா பொருள் ஓய்வு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை திசை வேகம் வந்து பாத்தீங்கன்னா திசை வேகம் இருக்கு இல்லையா, திசை வேகம் வந்து பாத்தீங்கன்னா மாதிரியாவோ இல்லைன்னா ஜீரோவோ எல்லாம் ஏதோ நம்பர் இருக்குது அப்படின்னும் போது அது என்ன இருக்குன்னு அர்த்தம் இயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ நான் இந்த விசையை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த விசை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான விசைகள் இருக்கு. சரியா? இந்த விசை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம்னா இந்த விசை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான விசைகள் இருக்கு. ஓகே, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடு விசை, இன்னொன்னு தொடா விசை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விசை? தொடு விசை, கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடு விசை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தொடா விசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான விசை சொல்லிருப்பாங்க. சரியா? தொடு விசை இன்னொன்னு என்னது தொடா விசை சொல்லிருப்பாங்க. சரியா? இந்த தொடு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க என்னது உராய்வு விசை சொல்லலாம். உராய்வு விசை. சரியா? உராய்வு விசை சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இழுவிசை சொல்லுவாங்க, டென்ஷன் சொல்லுவாங்க, இழுவிசை சொல்லலாம். சரியா? இது எல்லாமே வந்து தொடு விசை சொல்லுவாங்க. தொடா விசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசை வந்து ஒரு தொடா விசை தான். புவியீர்ப்பு விசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடா விசை தான். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது என்னப்பா அது சார்ஜ் என்ன ஃபோர்ஸ் இருக்கு தமிழ்ல
நிலைமின் விசை. சரியா, மின் விசை இது நிலைமின் விசை இல்லையா, அது உங்களுக்கு என்னதான் ஒரு தொடர் விசை தான். சரியா, எப்படி தொடு விசைனா தொடர் விசைனா என்ன, இங்க பாரு, இங்க என் கையில ஒரு பாக்ஸ் இருக்கு. சரியா, என் பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்கும் என் கைக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த பாக்ஸ் நான் உருட்டி விடுறேன். சரி, லைட்டா இங்க தள்ளி விடுறேன். ஓகே, தள்ளி விடும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நின்றுச்சு. சரியா, அப்ப இந்த பாக்ஸுக்கும் என் கைக்கும் நடுவுல என்ன இருக்குது, ஒரு தொடுதல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா. அப்ப அந்த தொடுதல் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ், அதாவது இயல்பு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இயல்பு விசைன்னு சொல்லுவாங்க. அந்த இயல்பு விசை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கும். சரியா, இதெல்லாம் என்னது, தொடு விசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே நான் ஒரு பொருளை வந்து கட்டி இழுக்கிறேன்னா அதுக்கும் அந்த கட்டி இழுக்கிறதுக்கும் அந்த பொருளுக்கு நடுவில் ஒரு விசை இருக்குது. அந்த கயிற்றுக்கும் இந்த பொருளுக்கு நடுவில் ஒரு விசை இருக்கும். அந்த விசை தான் என்ன சொல்லுவாங்க, இழு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, இதே நிலைமின் விசை அப்படிங்கிறது என்னன்னா, அங்க பாருங்க அந்த சார்ஜ் இருக்கு. ஓகே, ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற சார்ஜ்கள் இருக்கு. சரியா, இதை சுத்தி என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னப்பா, மின்புலம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். சரியா, அப்ப அந்த மின்புலம் வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஓகே, இந்த என்ன சொல்றது, சார்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சார்ஜ்ல போய் ஒரு மைனஸ் சார்ஜ் இல்ல பிளஸ் சார்ஜ்ல போய் அந்த மின்புலம் அடிக்கும் போது அதை சுத்தி ஒரு விசை உருவாகும். அந்த விசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன விசை சொல்றாங்க, நிலைமின் விசை சொல்றாங்க. கூலும் விசை கேள்விப்பட்டிருக்கீங்க. கூலும் விசை என்னது, F = 1/4πε0 Q1 Q2 R² அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசை தான் என்ன சொல்றாங்க, கூலும் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விசை சொல்றாங்க, கூலும் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, அதெல்லாம் இருக்கு. சரியா, சரி, ஓகே. அப்ப இத பத்தி ஒரு சில அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது, அப்ப இத பத்தி நமக்கு ஒரு சில அடிப்படை தெரிஞ்சிருக்கும். என்ன அடிப்படை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு பொருள் ஒண்ணு இருக்குது. சரியா, ஒரு பொருள் ஒண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொருளுடைய அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய சராசரி விசை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, சராசரி விசை என்பது எப்படி இருக்குன்னா எப்பயுமே துல்லியமாக தான் இருக்கும். சரியா, ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய விசையானது எப்பயுமே என்னவா இருக்கும், துல்லியமாக தான் இருக்கும். ஏன் துல்லியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, துல்லியமா இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நிலையை மாற்ற முடியும். சரியா, அது மேல ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது ரெஸ்ட்ல கொண்டு வரணும்னா இப்ப அது மூவிங் இருக்குது. சரியா, இப்ப நான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப அது ரெஸ்ட்ல கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், பிரேக் போட்டு அதை நிறுத்தி வைக்கணும். சரியா, அப்ப என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் நம்ம அங்க அப்ளை பண்ணணும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த வித ஃபோர்ஸும் அங்க இல்லாதப்ப அது பாட்டு எனக்கு ஓய்வு நிலையில இருக்கு. சரி, இந்த மாதிரி இருக்குது. நான் இதை வந்து நவுத்தணும் அப்படின்னாலும் இதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்கலாம். இல்ல புரியுது நான் சொல்றேன், நவுத்தணும்னா என்ன பண்ணலாம், இதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம். சரியா, அப்ப நெட் ஃபோர்ஸ் ஆனது 0வா இருக்கும்போது தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அதனுடைய நிலையை மாற்ற முடியும். என்ன பண்ண முடியும், அதனுடைய நிலையை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். புரியுதா? சரியா, சொல்யூஷன் புரியுதாப்பா? ஓகே, அப்ப இங்க நெட் ஃபோர்ஸ் வந்து துல்லியமா இருக்கு. அப்ப நெட் ஃபோர்ஸ் அதாவது சராசரி விசை வந்து துல்லியமா இருக்கும்போது அதனுடைய முடுக்கம் என்னவா இருக்கும், அதனுடைய சராசரி முடுக்கம் என்னவா இருக்கும், துல்லியமாக தான் இருக்கும். சரியா, அப்ப முடுக்கம் துல்லியமா இருந்துச்சுன்னா திசைவேகம் என்னவா இருக்கலாம், திசைவேகம் 0வா இருக்கலாம், அல்லது திசைவேகம் என்னவா இருக்கலாம், கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம். கான்ஸ்டன்ட்னா என்னது, மாறிலியாக இருக்கலாம். சொல்யூஷன் புரியுதா? அப்ப மாறிலியா இருக்கும்போது அந்த இயக்கத்தை நம்ம சொல்லுவோம், என்ன இயக்கம் சொல்லுவோம், அதை நாம சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பாத்துக்கியா, யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவோம். அது யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லிப்போம். புரியுதா சொல்றேன்? ஓகே, சரி, ஓகேப்பா. ஓகே, அப்போ இந்த கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா, சரி, இந்த கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா 0வாகவோ அல்லது கான்ஸ்டன்ட்டா இருக்குது. ஓகே, அதாவது விசை வந்து திசைவேகம் வந்து பாத்தீங்கன்னா சீராக இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வச்சுங்க, ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்றோம். அதாவது சமநிலை நிலைன்னு சொல்லுவோம். அது சமநிலையில் உள்ளதுன்னு சொல்லுவோம். இந்த சமநிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் விசை இருக்கு இல்லையா, அந்த விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கும். அந்த விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு துல்லியமாக இருக்கும். சரியா, அதான் நீங்க சொல்லிருப்பாங்க. சரியா, அதுக்கடுத்தது நியூட்டனின் முதல் விதி. சரியா, அதுக்கடுத்து பாக்குறதுனா நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்றது. நியூட்டனின் முதல் விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது ஒரு பொருளின் மீது எந்த ஒரு பொருளின் மீது செயல்படும், இங்க ஒரு விதியை பார்த்தோ, இங்க வந்து செயல்படும் எந்த ஒரு விசையும், ஓகே, சாரி செயல்படும் இல்ல, கரெக்ட். ஓகே, ஒரு பொருளின் மீது எந்த ஒரு விசையும் செயல்படாத நிலையில் தனது ஓய்வு நிலையிலோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்திருக்கும். அதுதான் நியூட்டன் முதல் விதி. அதாவது ஒரு பொருளை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது பாட்டு அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும். சரியா, அதான் என்ன சொல்றது, நியூட்டனின் முதல் விதி அப்படின்னு சொல்லுது. சரியா, நியூட்டனின் முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுது. புரியுதா நம்ம சொல்றது எனக்கு?
சரி ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னா நியூட்டன் வந்து பாத்தீங்கன்னா கலீலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. யாரு? கலீலியோ கலிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த கலீலியோ வந்து பாத்தீங்கன்னா என்னது நிலைமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சாரு. என்னது நிலைமம், அதாவது இனர்ஷியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சாரு. சரியா? அந்த நிலைமத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, நிலைமம் அப்படிங்கிறது என்னன்னா சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு, அதாவது எதிர்க்கக்கூடிய பண்புன்னு சொல்லுவோம். அது எதிர்க்கக்கூடிய பண்புன்னு சொல்லுவோம். இப்ப இது பாட்டு போயிட்டே இருக்குமா சொல்யூஷன் முடிஞ்சா இப்ப நம்ம இந்த பேனல் அப்படி ஊத்திட்டோம்னா அது பாட்டு போயிட்டே ஒரு பர்டிகுலர் வரைக்கும் போயிட்டே இருக்குமா? போயிட்டே இருக்காது. பிகாஸ் அந்த தரையும் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தரை இருக்கிறது என்ன பண்ணுது, இது போகக்கூடிய பாதையை வந்து எதிர்க்குது. கலர் இருந்துச்சுன்னா இது போகக்கூடிய பாதையை எதிர்க்குது. அப்ப அந்த எதிர்க்கக்கூடிய பண்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நிலைமம் சொல்லுவோம். அப்ப நிலைமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நிலைமம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா எதிர்க்கும் பண்பு. என்ன பண்பு? எதிர்க்கும் பண்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். அது எதிர்க்கக்கூடிய பண்பு இருக்கு இல்லையா, அந்த பண்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா நிலைமம் சொல்லுவோம். சரியா? இந்த நிலைமம் அப்படிங்கிறது சரியா, இந்த நிலைமம் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவு கிடையாது. அது இயற்பியல் அளவு அல்ல இது. சரியா? இது வந்து பார்த்தா ஒரு இயற்பியல் அளவு கிடையாது. சொல்யூஷன் புரியுதா? அல்லது இந்த நியூட்டன் வந்து என்ன, இந்த முதல் விதியில அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே, நீ நீ வந்து பாருங்க ஒரு பொருளோட நிறைய மாற்றணும். சரி, ஒரு பொருளோட நிறைய மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, விசை தேவை அப்படிங்கறத யார் சொன்னது அப்படின்னா மிஸ்டர் நியூட்டன் வந்து சொன்னாரு. சரியா? நியூட்டன் அப்படிங்கிறது சொன்னாரு. சரியா? இந்த நிலைமம் இருக்கு இல்லையா, இந்த நிலைமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைக்கு நேர்த்தகவல் இருக்கும். நிறைக்கு என்னவா இருக்கும், நேர்த்தகவல் இருக்கும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? நிறைக்கு என்னவா இருக்கும், நேர்த்தகவல் இருக்கும். ஓகே, நிறை அதிகமாக அதோட எதிர்க்கக்கூடிய பண்பு என்னாயிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். புரியுதா? அதாவது இங்க பாரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க 5 கிலோகிராம். ஓகே, 5 கிலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா நவுத்தணும் அப்படின்னா ஈஸியா நீ நவுத்திடலாம். இதே 10 கிலோகிராம் இல்ல 50 கிலோகிராம் இருக்கிறத நவுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் நீ கஷ்டப்படுவியா, அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணுவல்ல. ஆமாதானே? அப்ப அதனால ஒரு விசை தேவை. அப்ப நிறை அதிகமாக அதோட எதிர்க்கக்கூடிய பண்பு அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு தன்னை நீ நவுத்த முடியுமா? கண்டிப்பா நகர்த்த முடியாது இல்லையா? அதுதான் என்ன சொல்லுது, இந்த நிலைமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரியா? இந்த நிலைமம் வந்து பார்த்தா 3 வகையான நிலைமம் இருக்குப்பா. ஓகே, ஒன்னு வந்து பார்த்தா ஓய்வில் நிலைமம். சரியா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்தில் நிலைமம். இன்னொன்னு என்னது, இயக்கத்தில் நிலைமம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திசையியல் நிலையம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா திசையியல் நிலையம். சரியா? அது என்ன, ஓய்வில் நிலையம், இயக்கத்தில் நிலையம். ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, ஓய்வில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பண்பு தான் என்னது, ஓய்வில் நிலையம் சொல்லுவாங்க. சரியா? இப்ப பாரு, இப்போ என் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கு. சரிங்களா? கத்தி இருக்கு என் கையில, இந்த இடத்துல கேரட் இருக்கு. ஓகே, எனக்கு கேரட் இருக்குப்பா. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த கேரட்டுக்குள்ள நான் இந்த கத்தியை வந்து சொருகிறேன். என்னது, கேரட்டுக்குள்ள நான் என்ன பண்றேன், இந்த கத்தியை நான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது சொல்றதுக்கு. நான் லெஃப்ட் ரைட் மாத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? கத்தியை நான் என்ன பண்றேன், சொருகியாச்சு. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா, இப்ப நான் இதை வந்து கீழே எடுக்கிறதுக்கு இந்த இதை வந்து இந்த இது இருக்குது இல்லையா, இந்த கேரட் இருக்கு இல்லையா, இந்த கேரட்டை வந்து பார்த்தா கீழே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், மேல தட்டுறேன். சரி, மேல தட்டி நான் என்ன பண்றேன், கீழே இறக்குறேன். ஓகே, நல்லா பாத்துக்கோ. மேல தட்டுறேன். தட்டுறேன்னா கேட்கும் நினைக்கிறேன் நல்லா. சரியா? ஓகே, தட்டுறேன். Oh my god. Actually, லேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, தட்டும் போது ஏதோ ஆகல, ஆனா வந்து ரிஜிட் ஆயிடுச்சு. சரி, ரிஜிட் ஆயிடுச்சு. நான் மேல தட்டினா ஆக்சுவலி என்ன ஆயிருக்கணும், கீழே வந்துருக்கணும் தானே. இதை இன்னும் வந்து ஒரு பர்ஃபெக்டா பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறது வச்சுருந்தா நல்லா விடும். வெயிட்டா இருக்கிறது நான் இப்போ எங்க போறது, வெயிட்டா ஏதாச்சும் வேணும் எனக்கு. போ அதடா, இந்த நிலையத்தை நான் உங்களுக்கு பாத்தியா பதிலா என்னது ஏதோ புரியல. கேரட் எங்க அம்மா பார்த்தா நல்லா திட்டுவாங்க. சரியா? எங்க அம்மா பார்த்தா வந்து கேரட் எடுத்து நல்லா பண்றது அப்படின்னு திட்டும். ஓகேப்பா, நான் அதுதான் வழியில் எனக்கு அதான் சரி. சரி, தட்டி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்குதுன்னு பார்க்கலாமே. தட்டலாமா? கொஞ்சம் சவுண்ட் ஏதோ அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, தெரியுதா? இங்க பாரு கட்டி வெளியே வந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? இங்க பாரு கட்டி ஆயிடுச்சு. நான் மேல தட்டும்போது ஆனா இந்த இது வந்து கீழே தானே இறங்கணும்.
சொல்யூஷன் புரியுதா? மேல நான் தட்டும்போது இந்த இது கேரட் கீழே இறங்குனானே, ஆனா இது என்ன ஆயிட்டு போகுது, இது என்ன ஆயிட்டு தட்ட இந்த கேரட் ஆக்சுவலி என்ன ஆயிட்டு மேல ஏறிட்டு வருது, மேல ஏறிட்டு வருது. ஏன் மேல ஏறிட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கான காரணம் நிலைமாம். என்ன நிலைமாம்? ஓய்வு நிலைமாம். ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் என்ன பண்றேன், எதிர்க்கக்கூடியது. சரியா? சொல்யூஷன் புரியுதா? ஓகேவா? அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. சரியா? இயக்கத்தின் நிலைமாம் அப்படின்னா இப்ப பஸ் வந்து பார்த்தா முன்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். சரி, வேகமா போகுது அப்படின்னா நீ உன்னோட பால் ஆட்டோமேட்டிக் பின்னாடி போயிடும். பார்த்துக்கியா? வேகமா வண்டி எப்படி சொன்னீங்கன்னு போகும். அப்ப டக்குனு பின்னாடி படத்துல நிறைய பார்த்துருப்பேன். ஓகே, இந்த ராக்கெட் ஓடுற மாதிரி படத்துல டிக் படத்துல பார்த்தா ராக்கெட் எப்படி சொன்னீங்க மேல ஏறிட்டு போகும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபாஸ்டா போகும்போது அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு போவான். புரியுதா? அதுதான் என்னது இயக்கத்தின் நிலைமம். திசையியல் நிலைமம்னா ஒண்ணும் இல்ல, வண்டியை வந்து இப்படி வளைப்பான், நீ வந்து இப்படி இந்த பக்கம் சாய்வு. வண்டி அவன் இப்படி வச்சா நீ இந்த பக்கம் சாய்வ, அவன் இப்படி வச்சா இந்த பக்கம் சாய்வு. பார்த்துக்கியா? அதுதான் என்னது திசையியல் நிலைமம். சரியா? திசையியல் நிலைமம். ஏதோ ஒரு இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி காட்ட முடிச்சு. ஸோ அதுக்கு நன்றிகள் பல. ஓகே, இப்போ பாரு, இப்போ கொஸ்டின். சரியா? கொஸ்டின் போகலாமா? ஒரு பொருளானது எந்த ஒரு முடுக்கத்தையும் உணரவில்லை எனில் கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று தவறு? இங்க பாரு, ஒரு பொருள் வந்து பாருங்க எந்த ஒரு முடுக்கத்தையுமே உணரலாம். சரியா? முடுக்கம் வந்து பாருங்க 0ன்னு சொல்லிட்டான். ஓகே, இங்க பாரு முடுக்கம் என்னன்னா 0ன்னு சொல்லிட்டான். அப்ப 0 வந்துச்சா என்ன இருக்கும்? கண்டிப்பா அதோட நெட் ஃபோர்ஸ் வந்து பாருங்க துல்லியமா இருக்குமா? அப்ப என்னது தனி விசை செயல்படுது. இங்க பாரு, இப்போ நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்குதுன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து பாருங்க, அதாவது மொத்த விசை 0 துல்லியம் அப்படின்னா இங்க பாரு, இங்க வந்து பாருங்க பாடி இருக்குதுன்னா இந்த பக்கமும் சமமான எதிர் விசை செயல்படும் போது அந்த நெட் ஃபோர்ஸ் ஆயிடும் 0 ஆயிடும். அப்போ ஒரு பக்கம் மட்டும் விசை செயல்படுச்சுன்னா அது வந்து பாருங்க 0வா இருக்கும் நெட் ஃபோர்ஸ். கண்டிப்பா கிடையாது, இது தவறான கூற்று. சரியா? ஒரு பொருளின் மீது எந்த ஒரு விசையும் செயல்படவில்லை, இது வந்து கரெக்டான கூற்று. மொத்த விசை துல்லியம் நெட் ஃபோர்ஸ் 0வா எதுவும் இல்லைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது போகாது. அப்ப என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் தான் வந்து பண்ண கரெக்ட். ஓகேவா? ஓகே, ஒரு பொருள் சமநிலையில் உள்ளது எனில், அப்ப சமநிலைனா என்னது? இங்க பாரு, சமநிலை எழுதி போட்டா இந்த இடத்துலயோ இங்க பாரு சமநிலையில இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து சமநிலையில இருக்குன்னு சொன்னா, அப்ப சமநிலையில இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த ஒரு விசையும் செயல்படாது. எஸ், ஆமா. சரியா? ரெண்டு விசைகள் எதிர் திசை சமமாக செயல்படணும். ஆமா. இதன் மீது விசை செயல்படுகிறதுன்னா இதுதான் தப்பு. அப்ப ஆன்சர் என்னது? ஆ மற்றும் ஆ அப்படிங்கிறது தான் என்னது? இரண்டு சரி. சரியா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாரு. நிலைமம் என்பது எந்த பொருட்களின் பண்பு? ஓய்வில் இருக்கிற பண்புக்கும் பொருளும், இயக்கத்தில் இருக்கிற பொருளுக்கும் பொருளும், ஒரு திசையில போகக்கூடிய பொருளுக்கும் பொருளும். அப்ப ஆன்சர் என்னது? அனைத்தும் தான் ஆன்சர். சரியா? ஓகே, ஒரு விண்வெளி வீரர் விண்கலத்தின் உள்ளே இருந்து விண்கலத்தை 150 ms என்ற முடுக்கத்தில் இயக்குகிறார் எனில் விண்கலத்திற்கு வெளியே உள்ள முடுக்கம் என்ன? விண்கலத்துக்கு வெளியே வந்து எங்க கிராவிட்டி ஒண்ணு இருக்காதுல்ல, கிராவிட்டி இருந்தாதான் முடுக்கம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அங்க எதுவுமே இருக்காதுல்ல, அப்ப முடுக்கம் என்ன? துல்லியமா 0. அவ்வளவுதான் ஆன்சர். கிளியரா? கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து பாரு உந்தம். சரியா? உந்தம் என்றால் என்ன? உந்தம் அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்கேன். ஒரு பொருளினால எவ்வளவு இயக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உந்தம். சரியா? ஒரு பொருள் எவ்வளவு இயங்கி இருக்குது. ஓகே, amount of motion contained body. ஓகே, ஒரு பொருளால எவ்வளவு இயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு பொருள் எவ்வளவு இயக்கம் மேற்கொண்டுள்ளது என்பதுதான் என்ன சொல்லுவாங்க? உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க? உந்தம் சொல்லுவாங்க. இந்த உந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெக்டார் அளவு. இந்த உந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வெக்டார் அளவு. சரியா? ஓகே, உந்தத்துக்கான ஃபார்முலா என்னன்னா P mv அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? P mv சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உந்தம் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பாத்துக்கோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் அளவா. இப்ப அப்ப திசை வேகத்துக்கு ஒரு திசை இருக்கும். அதே சமயத்துல உந்தத்துக்கு எனக்கும் ஒரு திசை இருக்குமா? அப்போ இங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா உந்தத்தின் திசையும் உந்தம் மற்றும் திசை வேகம் ஆகியவற்றின் திசை ஒரே திசையில் இருக்கும். ஆகியவை ஒரே திசையில் இருக்கும். சரியா? ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா, ஓகே, ஒரே திசையில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க?
அது என்னன்னு சொல்றாங்க சாரி ஒரே திசைன்னு பார்த்தா அப்ப உந்தத்தோட உந்தத்தோட திசையும் ஓகே திசைவேகத்தோட திசையும் எனக்கு எப்படி இருக்கும் சமமாக ஒரே மாதிரி இருக்கும் ஒரே டைரக்ஷன் இருக்கும் சரியா அப்ப திசைவேகம் இந்த சைடுல இருந்துச்சுன்னா உந்தமே இந்த பக்கமா தான் இருக்கும் இந்த பக்கம் தான் இருக்கும் அதெல்லாம் வந்து சொல்லிருப்பாங்க சரியா அப்ப இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தா சரியா இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தா வச்சுங்க மீட்டருக்கு இது மாஸ் நிறைக்கு என்னது கிலோகிராம் திசைவேகத்துக்கு மீட்டர் பர் செகண்ட் சரியா அப்படிதான் இதோட எஸ்ஐ அலகு அப்ப இதோட பரிணாமம் வந்து பார்த்தா mLT பவர் -1 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பரிணாமம் சொல்ற விஷயம் புரியுதா இதுதான் இதனுடைய பரிணாமம் கிளியரா ஓகேப்பா அதுக்கு நியூட்டனின் இரண்டாம் விதி சரியா நியூட்டனின் இரண்டாம் விதி அப்படிங்கிறது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொழுது உந்தமாறுபாட்டு வீதத்துக்கு நேர்தகவில் அமையும் சொல்றாங்க சரியா ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய அந்த விசை இருக்கு இல்லையா அந்த விசை வந்து பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் இன் மொமெண்டம் அதாவது என்னது உந்தமாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும் dp/dt சொல்லுவோம் சரியா உந்தமாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும் அல்லது டெல்டா பி அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் அதாவது டெல்டா பி அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதுதான் வந்து பார்த்தா இதுதான் என்னன்னு பார்த்தா விசைக்கான உண்மையான வரையறை இதுதான் உண்மையான வரையறை சரி ஓகே என்ன வரையறை அப்படின்னு பார்த்தா ஒரு பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும் அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும் ஓகே நேர்தகவில் அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்றேன் புரியுதா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வரையறை சரியா ஓகேவா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வச்சுங்க அப்போ இங்க என்ன அப்படின்னா இந்த dp/dt இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உந்த மாறுபாட்டு வீதம் சொல்லுவோம் dp/dt அப்படிங்கறதுனா மாறுபாட்டு வீதம் சரியா உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்லுவோம் என்னது உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்லுவோம் கிளியரா ஓகே இந்த dp/dt அப்படிங்கறது இதெல்லாம் என்ன சொல்லுவோம் உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ சராசரி விசை எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட சராசரி விசை ஓகே சராசரி விசை அப்படின்னு எப்படி இருக்குன்னா டெல்டா பி வெக்டார் டிவைடட் பை டெல்டா டி இருக்கும் டெல்டா பி வெக்டார் டிவைடட் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா இதுதான் என்னுடைய சராசரி விசை என்னுடைய சராசரி விசை அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ பாரு இப்போ நான் வந்து ரெண்டு கண்டிஷன் எடுத்துட்டேன்ப்பா என்ன கண்டிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா முதல் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறை வந்து பாத்தீங்கன்னா மாறிலியா இருக்கு என்னது நிறை வந்து மாறிலியா இருக்கு ஓகே நிறை மாறிலியா இருக்கும்போது என்னோட விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா F dp/dt ஆமா தானே அப்ப p என்னது d/dt of mv சொல்லலாமா d/dt of mv சொல்லலாமா அப்ப பாரு இந்த நிறை என்னது மாறிலி அப்ப அதனால வகையிடல உட்படாத அப்ப வகையிடலுக்கு வெளியே வந்தோம் அப்ப m d/dt of என்னது v சொல்றோமா அப்ப dv/dt என்னது ஆக்ஸலரேஷனா அப்ப F m a வெக்டார் சொல்றோம் சரியா ஓகேவா ஓகே அப்ப என்னது இந்த a வெக்டாரோட திசையும் சரியா அந்த முடுக்கத்தோட திசையும் என்னது நிறையோட திசையும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்ப இந்த ஃபோர்ஸ் F இருக்கு இல்லையா இவங்களுடைய SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தா நியூட்டன் சொல்லுவோம் சரியா நியூட்டன் அப்படிங்கிறது சமமா இருக்கலாம் kg ms பவர் -2 க்கு சமமா இருக்கும் ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது அதுக்கு சமமா இருக்கும் சரியா ஓகே இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா நிறை மாறுபடுது சரியா நிறை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மாறுபடுது அடுத்த கண்டிஷன் நிறை என்னது மாறுபடுகிறது ஓகே அப்ப நிறை மாறுபடும் போது என்ன நடக்குது பாரு நிறை மாறுபடும் போது என்ன நடக்குது அப்ப நிறை மாறுபடும் போது F என்ன சொல்றாங்க dp/dt சரியா இங்க நிறை மற்றும் திசைவேகம் ரெண்டுமே மாறுபடுது அப்ப என்னது d/dt என்னது mv சொல்லுவோமா அப்ப என்னது இத வந்து uv மெத்தட்ல uv இத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நமக்கு வகையில போது என்னது m dv/dt plus v dm/dt சொல்றோம் சரியா இது வந்து எந்த இடத்துல நாம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா ராக்கெட் இருக்கு இல்லையா ராக்கெட்
ராக்கெட் மீன் என்னது? ராக்கெட்னா ராக்கெட் தான், தமிழ்ல ராக்கெட் தான். சரியா? அந்த ராக்கெட்ல வந்து பார்த்தா ராக்கெட் என்னது? ராக்கெட் கணிதத்துல பயன்படுத்துவோம். என்னது? ராக்கெட் கணிதத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்முலா நம்ம இங்க பயன்படுத்துவோம். சரியா? இங்க பயன்படுத்துவோம். இதெல்லாம் மறக்காத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே 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 சரி. அடுத்த क्वेश्चन பாரு. அடுத்த क्वेश्चन ஓகே. ஒரு பொருளானது சீரான உந்தத்தில் செல்கிறது எனில் எந்த வரைபடம் சரியானது? ஓகே, எந்த வரைபடம் எது இருக்குன்னா நிறை மற்றும் திசை வேகம் எது சமம்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப பாரு P = mv யா? ஆமா தானே? அப்ப இங்க பாரு m வந்து எதுக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திசை வேகமா? ஆமா, நிறையானது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திசை வேகமா இருக்கா? அதாவது எதிர்த்தகவலுக்கு எந்த வரைபடம் கரெக்டா இருக்கும்? ஹைப்பர்போலா நமக்கு கிடைக்குமா? அதாவது அதிபாரவளையம் கிடைக்குமா? அதிபாரவளையம் வந்து இதுதானே. அதிபாரவளையம் இதுவா? சரியா போச்சா? அப்ப என்னது? மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே. ஒரு பொருளின் உந்தமானது நேரத்தை பொறுத்து p = t² + 5t + 1 எனில் 1 kg ms/1 எனில் t = 10 வினாடியில் ஓகே செயல்படும் 10 வினாடியில் செயல்படும் அதன் திசை என்ன கேட்கலாம். சரியா? அப்ப p = என்னது? t² + 5t + 1 ஆமா தானே? அப்ப என்னது வரும் நமக்கு? அப்ப என்ன வரும் பாரு நமக்கு? உந்தம் வந்து இப்படி போச்சு, நமக்கு திசை என்னது? dp/dt யா? ஆமா தானே? அப்ப என்னது நமக்கு d/dt என்னது? t² + 5t + 1 ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப இத நான் வகையிட போது எனக்கு என்ன கிடைக்கும்? விசை வந்து பாரு எப்படி கிடைக்கும்? 2t + 5 அப்படினு எனக்கு வந்து விசை கிடைக்கும். 2t + 5 அப்படிங்கிறது தான் என்னது? என்னுடைய விசை. சரியா? 2t + 5 என்பது தான் என்னுடைய விசையாக வந்து பார்த்தா இருக்கும். கிளியரா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப என்னது? 10 வினாடியா? t = 10 வினாடியில் அதன் விசை என்னன்னு கேட்கலாம். அப்ப f = என்னது? 10 20 + 5. ஓகே, 20 2 × 10 எவ்வளவு? 20. 2 + 20 + 5 = 75 நியூட்டன். சரி, 75 நியூட்டன் என்பதுதான் என்னது? என்னுடைய விசையா செயல்படக்கூடிய விசையா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அடுத்து பாரு நியூட்டனின் மூன்றாம் விதி. அடுத்து என்ன அப்படினா நியூட்டனின் மூன்றாம் விதி. சரியா? நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு விசைக்கும் சரி நியூட்டனின் மூன்றாம் விதி என்ன சொல்றது அப்படினா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. சரியா? எதிர் விசை உண்டு. கர்மா இஸ் பூமராங் அப்படி நினைச்சுக்கோ. நீ என்ன பண்றியோ நீ நல்லது பண்ணா நல்லதுதான் நடக்கும், நீ கெட்டது பண்ணா கெட்டதுதான் நடக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். சரியா? இப்ப பாரு என்னோட கணத்துல வந்து பாருங்க லைட்டா நினைச்சுக்க. சரி, லைட்டா அடிக்கும் போது வந்து எனக்கு வந்து வலிக்காது. வெளியே வச்சு படான்னு அடிச்சுனா வச்சுக்கேன் நம்ம காது ஜெபம் பிரிஞ்சு போயாதா? வலிக்கானே எக்கச்சக்கமா வலிக்காதா? ஆமா. ஓகே, சரி, படான்னு அடிக்கும்போது என்ன ஆகும்? படான்னு அடிக்கும்போது வலிக்காதா? எஸ், கண்டிப்பா வலிக்கும்ல. அதுதான் என்ன சொல்றாங்க இங்க. நான் ஒரு விசை இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு விசை நான் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சமமான எதிர் விசை என்ன இருக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். சொல்யூஷன் புரியுது? அதுதான் எனக்கு சொல்றது. ஓகேவா? அப்ப நீ வந்து நல்லது பண்ணா உனக்கும் நல்லதான் நடக்கும், கெட்டது பண்ணா என்ன இருக்கும்? உனக்கும் கெட்டது தான் நடக்கும். சரியா? இதை அவனாச்சும் நீ ஒத்துக்கல அப்படின்னா போயிட்டு என்ன பண்ண அப்படின்னா போயிட்டு அதுங்களா நல்லது பண்ண நல்லது, கெட்டது பண்ண கெட்டதுன்னு சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒவ்வொரு விஷயம் சமமான எது விசை உண்டு அப்படிங்கறத வந்து நீ ஒத்துக்கல அப்படின்னா ஓடி போயிட்டு சோத்துல போய் படான்னு இடிச்சுக்கோ. சரியா? அப்ப இடிக்கும்போது என்ன ஆகும்? தலை பயங்கரமா வலிக்கும். சும்மா சொல்றேன். சரியா? ஓகே ஓகே. அப்ப அது இங்க என்னது? சோ இங்க இந்த பக்கம் வந்து பாத்தா F1 அப்படிங்கிற ஒரு விசை செயல்படுது. சரியா? அப்ப இந்த பக்கம் F2 அப்படிங்கிற ஒரு விசை செயல்படுது. சரியா? அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பா நான் கருதும் போது சரியா நான் என்ன பண்றேன்? ஒரு அமைப்பா நான் கருதும் போது அப்ப அமைப்பா கருதும் போது இதனுடைய நெட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இதனுடைய சராசரி விசை என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 0 துல்லியமா இருக்கும். சரியா? துல்லியமா இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? ஓகே. அப்ப என்ன இருக்கு? இங்க நான் கொடுக்கிறது இல்லையா? நான் கொடுக்கிறது வந்து பாத்தா ஆக்ஷன். சரியா? ஆக்ஷன் இது ஆக்ஷன் நடக்கும். இது ஆக்ஷன் நடக்கும் சொல்றோம் இல்லையா? இது ஆக்ஷன். சரியா? அப்ப அதுக்கு எதிர்த்தாப்புல வருது இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு கிடைக்குது இல்லையா? அது பேர் என்ன சொல்லுவோம்? ரியாக்ஷன் சொல்லுவோம். சரியா? அப்போ ஆக்ஷன்னா என்ன, ரியாக்ஷன்னா என்னன்னு தமிழ்ல கரெக்டா சொல்றது இல்ல. அப்ப இங்கிலீஷ்ல எழுது. சரியா? ஆக்ஷன் மற்றும் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வேறு பொருட்கள்ல செயல்படும். சரியா? வேறு பொருட்கள்ல என்ன பண்ணும்? எப்பொழுதுமே வேறு பொருட்கள்ல தான் செயல்படும். சொல்யூஷன் புரியுதா? நீ கொடுக்கிறது வேற பொருள் இருக்கும், செயல்படுறது என்னவா இருக்கும்? வேற பொருள் தான் இருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? நியூட்டனின் மூன்றாம் விதி சொல்லுது. சரியா? சொல்யூஷன் புரியுதா?
இந்த ரெண்டு விசையுமே சரி என்ன சொல்றது, நீ கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது உன்னோட ஆக்ஷனும் சரி ரியாக்ஷனும் சரி ரெண்டுமே வரும்போதும் ஒன்னாதான் வரும், போகும்போதும் இது வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் போதும் ஒன்னாதான் பறக்கும், சாகும் போதும் ஒன்னாதான் சாகும். அதாவது டிமாண்ட் இக்கானமி 2 படம் பாத்தியா, டிமாண்ட் இக்கானமி 2 படத்துல வந்து பாத்தீங்கன்னா அருள்நிதி இருப்பாப்ல சரியா, அருள்நிதி வந்து அவன் 2 பேர் இருப்பாங்க, அவன் சாகும் போதும் ஒரே டைம்ல குவாண்டம் பிசிக்ஸ் அவன் ஏதோ சரியா, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாகும் போதும் ஒன்னாதான் சாகும், என்னது வாழும் போதும் ஒன்னாதான் வாழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. சொல்றது அந்த மாதிரிதான் இந்த நியூட்டனின் மூன்றாம் விதியில செயல்படக்கூடிய விஷயம் சரியா. அது பறக்கும் போது ஒன்னாதான் பறக்கும், சாகும் போது நான் அடிச்சேன்னா இங்க படான்னு எந்த அளவுக்கு வேகமா அடிக்கணும், இங்கேயும் வலிக்கும் அவன் கைக்கும் வலிக்கும் இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் விதி சொல்லுது. ஓகே, நியூட்டனின் மூன்றாம் விதி சொல்லுது சரியா. கொஸ்டின் பண்ணலாமா சரியா. ஓகே, விசை மற்றும் முடுக்கம் ஆகியவற்றின் விகிதம் என்ன கேட்கலாம். விசை மற்றும் முடுக்கம் என்னது F/A வா, அப்ப ஃபோர்ஸ் என்னது M/ma divided by A, அப்ப எனக்கு என்ன இதுல கிடைக்கக்கூடிய எனக்கு விகிதம் என்னது M/1 அப்படி சொல்லி கிடைக்கும். என்னது இதுல கிடைக்கக்கூடிய விகிதம் என்ன ஆகும் எனக்கு M அப்படி சொல்லி எனக்கு கிடைக்கும் சரியா. சரி ஓகே, நீச்சல் என்பது எந்த விதியை பின்பற்றுது. நீச்சல் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனின் மூன்றாம் விதியை பின்பற்றுது. எப்படி பார்த்தா சரியா, எப்படி பார்த்தா நீ நீச்சல் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியும். ஓகே, நீச்சல் அடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கையை வந்து நீ வந்து கீழே அழுத்தணும் சரியா, கீழே அழுத்தும் போது என்னன்னா அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி ஒண்ணு மேல புஷ் பண்ணிடும் சரியா, மேல புஷ் பண்ணிடும். அதே மாதிரி கால் இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும்னா மூவ் பண்ணி போகும் சரியா, கையை நம்ம அழுத்த என்ன தண்ணி வந்து பார்த்தா நமக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணும், விசை கொடுத்து உங்களை என்ன பண்ணிக்கும் மேலே ஏற்றிடும் சரியா, விசை கொடுத்து என்ன பண்ணிடும் உன்னை வந்து மேலே ஏற்றிடும். சொல்ற விஷயம் புரியுதாப்பா. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் அப்படிங்கிற எந்த விதி பின்பற்றுது அப்படின்னா நியூட்டனின் மூன்றாம் விதி. ஓகே, பாடம் கூட நியூட்டனின் மூன்றாம் விதின்னு சொல்லிட்டு நியூட்டனின் மூன்றாம் விதி. ஓகே சரி ஓகே, அடுத்து क्वेश्चन பண்ணலாம் சரியா. क्वेश्चन விசை F = 6i cap - 8j cap + 10k cap நியூட்டன் ஆனது ரூட் என்ற ரூட் 2 என்ற முடுக்கத்தை உற்பத்தி செய்கிறது என அவற்றின் நிலை என்ன. ஃபோர்ஸ் = ma தெரியும், ஆமா தானே, நிலை m தான் வேணும். அப்ப என்ன வரும்பா F/A ன்னு சொல்லிட்டு வருமா. ஓகே, அப்ப நிறையது ஒன்லி அந்த மேக்னிட்யூட் ஸ்கேலார் தவிர இத நம்ம ஸ்கேலாரா மாத்தனா என்ன பண்ணனும், இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணனும் மேக்னிட்யூட் எடுக்கணுமா, விசைக்கு மேக்னிட்யூட் எடுத்தா போதும். அப்ப என்ன வரும் பாரு 6 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் வருமா. அப்ப என்ன ஆச்சு பாரு 6 36 8 8 நான் எவ்வளவு 8 64 + 100 மொத்தமா சேர்த்தா 200 சரியா. அப்ப 200 ன்னு சொல்லி கேக்கும்போது என்ன நடக்குது, 200 நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாரு 10√2 டிவைட் பை முடுக்கம் எவ்வளவு √2 கேன்சல் ஆச்சுனா அது நிறைய எவ்வளவு 10 கிலோகிராம் கேஜி பஸ் போடுறோம் பாத்தியா, 10 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும், 10 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். புரியுதா. ஓகேப்பா. ஓகே, அதுக்கு பாரு ஒரு தொகுதியின் நேர m மற்றும் அவற்றின் இயக்கமானது நீங்க பாரு அமைவிடமானது y = ut plus of gt square எனில் அந்த தொகுதியின் மீது செயல்படக்கூடிய விசை என்ன. நமக்கு தெரியும் F = என்னது F = dp/g, F = ma நமக்கு தெரியும், ஆமா தானே, ma நமக்கு தெரியும். இங்க வந்து பண்ணா அமைவிடத்துல கொடுத்தாங்க, அப்ப இந்த முடுக்கம் என்ன பண்ணலாம், இத நான் வந்து வகையிலாமா வகையிடுமா, அப்ப வகையில போது dy/dt என்னது திசைவேகம் எனக்கு கிடைச்சுமா. அப்ப என்ன திசைவேகம் என்ன வரும் பாரு u + 1/2 2g சொல்லிட்டு கிடைக்கும், 2g கிடைக்கும், ஆமாவா 2gt கிடைக்கும். ஓகே, 2 கேன்சல். அப்ப என்ன எனக்கு திசைவேகம் என்ன கிடைச்சு u + gt சொல்லிட்டு கிடைக்குமா, v = u + gt கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த முடுக்கம் வேணும் இந்த சமயத்துல என்ன நடக்கும், முடுக்கம் வேணும்னா dv/dt அப்ப இத dv/dt பண்ணும்போது இது 0 ஆயிடும், அப்ப 0 + g கிடைக்கும். அப்ப இந்த முடுக்கம் என்ன ஆச்சு 0 வந்துச்சு. அப்ப இந்த செயல்படக்கூடிய விசை என்னது F = mg. ஓகே, F = என்னது mg, இதான் வந்து இந்த மீது செயல்படக்கூடிய விசையாக இருக்கும் சரியா. அதுக்கு அடுத்து பாரு ஒரு விசையானது m1 என்ற நிறையின் மீது செயல்படுகிறது. அதாவது ஒரு விசையானது m1 என்ற நிறையின் மீது செயல்படும் போது 4ms⁻2 என்ற முடுக்கத்தை உணர்கிறது. மேலும் அதே விசை m2 என்ற நிறையின் மீது செயல்படும் போது 6ms⁻2 அப்படிங்கிற முடுக்கத்தை உணர்கிறது. m1 + m2 என்ற நிறை ரெண்டு சேர்ந்து செயல்படும் போது அதன் முடுக்கம் என்னன்னு கேட்கலாம். அதாவது பாரு ஒரே விசைதான். ஓகே, ஒரே விசைதான். F வந்து பார்த்தா ஒரு விசை செயல்படுது, இது மேல ஒரு பொருள் m1 அப்படிங்கிற நிறையில செயல்படும் போது என்ன கிடைக்குது நமக்கு 4ms⁻2 கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி கூட செயல்படக்கூடிய விசை என்ன இருக்கும் 4m1 அப்படி சொல்லிட்டு கிடைக்குது சரியா. இது என்னது சொல்யூஷன் புரியுதா. அதே வந்து
m2 அப்படிங்கிற ஒரு விசை ஒரு நிறைய மீது செயல்படும் போது r ms பவர் -2 என்ற முடுக்கத்தை உணரும் போது எவ்வளவு 6m2 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். அது 6m2 சொல்லி கிடைக்கும். இந்த ரெண்டு விசை என்னது ஒரே விசையா? அப்ப ஒரே விசையா இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் f1 சமம் f2 ன்னு சொல்லிட்டு இருக்குமா? f1 சமம் f2 ன்னு சொல்லிட்டு அமையுமா? ஓகேவா? அப்ப f1 ஓட மதிப்பு எவ்வளவு 6m1. ஓகே f2 ஓட மதிப்பு எவ்வளவு 4m2. 6m1 சாரி 4m1. ஓகே 4m1 f2 ஓட மதிப்பு எவ்வளவு 6m2. சரியா? இத நான் அப்படியே வச்சுக்கிறேன். இத நான் என்ன பண்ண அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இத வந்து m2 ஆ மாத்துறேன். அப்ப இது வந்து இது 3 வரும். அப்ப என்னது m1 சமம் சாரி m1 ன்ற பாரு m2 வச்சுக்கலாம். சரியா? அப்ப என்னது m2 சமம் என்ன கிடைக்கும் 2/3 m1 க்கு சமமா இருக்குமா? 2/3 m1 க்கு என்ன இருக்கும் சமமா இருக்கும். ஓகே m1 க்கு சமமா இருக்கு. இத நான் அப்படியே வச்சுக்கிறேன்ப்பா. இத நான் என்ன பண்றேன் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே அப்ப f என்ன இதுக்கு புதுசா வரக்கூடிய விசை m1 m2 ஆக்ஸலரேஷன் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த f க்கு பதிலா வந்து பாத்தா என்ன எடுத்துக்கலாம் m2 ஓட மதிப்பு நான் எல்லாத்தையுமே நான் m2 ஆ மாத்தலாமா m1 ஆ மாத்தலாமா? எல்லாத்தையுமே நான் m1 ஆ மாத்தறேன். அப்ப m1 ஆ மாத்தணும்னா இங்க என்ன இருக்குது 4m1 ஆ இந்த f க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 4m1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரியா? இந்த m1 க்கு பதிலா நான் m1 நான் m1 அப்படி சொல்லி நான் வச்சிருக்கேன். m2 க்கு பதிலா நான் இந்த மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்னது 2/3 m1 into a ன்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரியா? அப்ப என்ன ஆயிடுச்சு பாரு. அப்ப என்ன ஆயிடும் இதுக்கு 3 னா 5/3 m1 னா 5/3 m1 into a ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஆமாவா 4m1 கரெக்ட்டா? 5/3 4m1 சொல்லி இந்த m1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு முடுக்கம் தான் வேணும். அப்ப முடுக்கத்தை இங்கே வச்சிட்டு இத கொண்டு போனால 12/5 ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப எனக்கு முடுக்கத்தோட மதிப்பு எவ்வளவுப்பா 2.4 ms பவர் -2 அப்படிங்கிற முடுக்கம் வந்து பண்ணா உங்களுக்கு. சரியா? சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே m2 ஆ மாத்தினாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே அதுவும் வேணா நான் போட்டு காட்டுறேன். சரியா? அதுவும் நான் வேணா போட்டு காட்டுறேன். பட் ஸ்லைடுல ஓகே நோ இஷ்யூஸ். அதுவுமே நீ போட்டு பாரு. எல்லாத்தையும் m2 ஆ மாத்தி போட்டு பாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? எல்லாத்தையும் m2 ஆ மாத்தி போட்டு பார்த்தா கண்டிப்பா நானும் உனக்கு ஆன்சர் அப்படிங்கிறது ஒன்னு வரும். ஓகேவா? சரியா? அதுக்கு அடுத்து கணத்தாக்குப்பா. கணத்தாக்கு அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்கேன். இப்போ குறைஞ்ச காலத்துல சின்ன ரொம்ப குறைந்த காலத்துல பெரிய அளவுல இம்பாக்ட் பண்றது, பெரிய அளவுல விளைவு ஏற்படுத்துறது கணத்தாக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணமா எப்படி சொல்லலாம்னா இந்த ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு போட்டுப்பாங்க, அணுகுண்டு பாம்பு போட்டுப்பாங்க. சரியா? அது போட்டது என்னமோ கொஞ்ச காலம் தான், சும்மா 1 செகண்ட் 10 செகண்ட் 5 செகண்ட் தான். ஆனா என்னாச்சு ஒரு 4 காலம் காலி ஆயிடுச்சுல. புரியுது? ஜப்பான் காலி ஆயிடுச்சுல. சொல்யூஷன் புரியுதா? அப்ப அதுதான் சொல்றது. ஓகே அப்ப கணத்தாக்கு அப்படிங்கிறது என்னன்னா குறைந்த காலத்தில் அதிக அளவு விசை, குறைந்த காலத்தில் இருக்குல்ல அப்படிதான் இருக்கு. சரியா? குறைந்த காலத்தில் அதிக அளவு விசையை ஏற்படுத்துவது தான் என்ன சொல்லுவாங்க கணத்தாக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க கணத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கணத்தாக்கு இருக்கு இல்லையா, இந்த கணத்தாக்கு அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் வந்து அது ஒரு வெக்டர் அளவு. என்னது ஒரு வெக்டர் அளவு. கணத்தாக்கு என்பது ஒரு வெக்டர் அளவு. அப்ப இந்த கணத்தாக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா J என்ற கணத்தாக்கு F டெல்டா T அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் F டெல்டா T அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இது எப்ப போகுது அப்படின்னா ஓகே இந்த நிறைய விசை இருக்கு இல்லையா, விசை வந்து மாறிலியா இருக்கும்போது இந்த ஃபார்முலா நீ பயன்படுத்தணும். சரியா? இதே வந்து விசை வந்து வேரியாகுது. ஓகே F வந்து என்னது சோ வேறுபடுது. ஓகே மாறுது மதிப்பா இருக்கு. ஓகே விசை என்னது வேறுபடுது. அப்ப வேறுபடும் போது எனக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா J ஓகே இன்டகிரேஷன் ஆஃப் F டெல்டா T அப்படின்னு கிடைக்கும். அது F டெல்டா T அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா நீங்க சொல்லணும். எப்ப F வேரியபிள் மாறுபடும் போது நீ இதை பண்ணணும். F மாறிலியா இருக்கும்போது இதை நீ பயன்படுத்தணும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? ஓகேப்பா. அப்ப இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த F ன்னு என்ன சொல்லலாம் டெல்டா P பை டெல்டா T சொல்லலாமா? ஆமா தானே. J டெல்டா P பை டெல்டா T சம் டாட் டெல்டா T சொல்லலாமா? அப்ப என்ன டெல்டா T கேன்சல் ஆயிடுச்சா? அப்ப கணத்தாக்கு விசை என்பது என்னது? கணத்தாக்கு விசை என்பது எதுக்கு சமமா இருக்கும்னா எதுக்கு சமமா இருக்கும்? அது உந்த மாறுபாட்டுக்கு சமமா இருக்கும். சரியா? உந்த மாறுபாட்டு வீதம் கிடையாது. உந்த மாறுபாட்டு வீதம்னா நேரத்தை பொறுத்து மாறுபடுது. சரியா? இது வந்து பாருங்க உந்த மாறுபாடு டெல்டா P ன்னு சொல்லுவோம். உந்த மாறுபாட்டுக்கு சமமா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு சமமா இருக்கும்? உந்த மாறுபாட்டுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே அப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இன்னொன்னு நான் சொல்ல பாரு. இந்த டெல்டா P இருக்கு இல்லையா, இந்த டெல்டா P இந்த J டெல்டா P நமக்கு தெரியும். ஆமாவா? அப்ப டெல்டா P என்னது mf mv ஓகே சாரி நிறை இன்டு என்னது ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது இறுதி திசைவேகம், நிறை இன்டு ஆரம்ப திசைவேகம் சொல்லலாமா?
சொல்லலாம் தானே. அப்ப J m டெல்டா Vன்னு சொல்லலாமா, m டெல்டா Vன்னு சொல்லலாமா. இது வந்து என்னது என்னுடைய ஃபார்முலா, இது என்னது என்னுடைய ஃபார்முலா. சரியா, இத நான் இறுதி செய்தி இது ஆரம்ப திசைவேகம் u v - u தான் சொல்லலாம். சரியா, ஓகே. இது எல்லாத்தையுமே நான் படிக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, ஓகே. அது மட்டும் இல்லாம சரியா, அது மட்டும் இல்லாம பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா J வந்து J integration of f dt ன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, நமக்கு இதோட கனத்தாக்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு டயகிராம் கொடுத்துட்டு கனத்தாக்கம் கண்டுபிடி அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஏரியா எழுதிக்கலாம். சரியா, அதாவது என்னது பரப்பளவு. ஓகே, அந்த வரைபடத்தினுடைய பரப்பளவு எடுக்கலாம். வரைபடத்தின் ஓகே ஓகே சரியா, வரைபடத்தின் பரப்பளவு எடுத்தோம் அப்படின்னா, வரைபடத்தோடைய பரப்பளவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு இது கிடைச்சிரும், கனத்தாக்கு கிடைச்சிரும். சொல்யூஷன் புரியுதா, கனத்தாக்கு கிடைச்சிரும். அப்போ இப்போ கனத்தாக்கு ஒட்டுமொத்த ஃபார்முலா என்னது, கனத்தாக்கு என்னன்னு சொல்லலாம், f vector dot dt சொல்லலாமா, f dt சொல்லலாம், சமம் change in momentum delta p ன்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம் m delta v ன்னு சொல்லலாம், இல்லனா என்ன சொல்லலாம் f delta t ன்னு சொல்லலாம், f delta t சொல்லலாம். இது எல்லாமே என்னது, இல்லனா என்ன சொல்லலாம் வரைபடத்தின் பரப்பு. சரியா, வரைபடத்தின் ft வரைபடத்தின் பரப்பு. ஓகே, இது எல்லாமே என்னது கனத்தாக்குடைய ஃபார்முலா, வரைபடத்தின் பரப்பு. இது எல்லாமே என்னது கனத்தாக்குடைய ஃபார்முலா தான். இது புரிஞ்சா, கனத்தாக்கினுடைய ஒட்டுமொத்த ஃபார்முலா தான் இது. ஓகே, கிளியரா நினைக்கிறேன். क्वेश्चन பாருங்க. சரியா, f = 3t square 2t + 1 எனில் j என்பது என்ன கேக்குறான். சரி, நமக்கு தெரியும் நீங்க வந்து பாருங்க விசை என்னது மாறுபடுதா. அப்ப விசை மாறுபடும் போது என்னது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த இது உண்டம் எப்படி இருக்கும், இன்டகிரேஷன் ஆஃப் f delta t t ஐ பொறுத்து என்னது இன்டகிரேட் பண்ணனுமா. அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது என்னது 3t³ / 3 + 2t² / 2 + t வருமா, + t சொல்லிட்டு வருமா. ஓகே, அப்ப 2 2 கேன்சல், 3 3 கேன்சல். அப்ப என்ன ஆன்சர், t³ + t² + t அப்படிங்கிறது என்னது என்னுடைய என்னது உந்தம். சரியா, உந்தம் பாருங்க கனத்தாக்கு. சரியா புரிச்சா, ஓகேவா. அடுத்து பாரு, ஒரு பொருளின் மீது ஓகே 3 மைக்ரோ வினாடி, ஓகே ஒரு பொருளின் மீது 3 மைக்ரோ வினாடி 10 நியூட்டன் என்ற விசை செயல்படுகிறது எனில் இதனுடைய கனத்தாக்கு என்ன. ஒண்ணும் ஃபார்முலா நமக்கு தெரியும், f f ன்னு வருது பத்தியா நிறைய. J என்ன ஃபார்முலா, J delta p delta p ல f delta t f t சொல்லலாமா, f delta t. அப்ப ஃபோர்ஸ் என்னது 10, delta t ஓட மதிப்பு 3 × 10 மைனஸ் ஆதா, கரெக்ட்டா. அப்ப என்னது 3 × 10 5 நியூட்டன் per செகண்ட். சரி, நியூட்டன் per செகண்ட் தான் என்னது என்னுடைய கனத்தாக்கு. நியூட்டன் per செகண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. சரியா, இதனுடைய SI அலகு. சரியா, இதனுடைய SI அலகு என்ன அப்படின்னு பார்த்தா, இதனுடைய SI அலகு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா வச்சுங்க, நியூட்டன் வினாடி அப்படிங்கிறது என்னது இதனுடைய SI அலகு. அப்ப இதோட பரிணாமம் என்னவா இருக்கும், இதோட பரிணாமம் வந்து பார்த்தா mLT பவர் -1 அப்படிங்கிறது என்னது இதனுடைய பரிணாமம். சரியா, mLT பவர் -1 என்பது தான் என்னது இதனுடைய பரிணாமம். ஓகேவா, ஐ திங்க் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ஓகேவா. ஓகே, அதுக்கு 250 நியூட்டன் கொண்ட விசை செயல்படும் போது 175 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் என்ற உந்தம் செயல்படுகிறது எனில் அவற்றின் காலம் என்னன்னு கேட்கலாம். என்னது அவற்றினுடைய காலம் என்னன்னு கேட்கலாம். சரி, இங்க எவ்வளவு கொடுத்திருக்கான், f எவ்வளவு கொடுத்திருக்கான், விசை எவ்வளவு கொடுத்திருக்கான், 250 நியூட்டன் கொடுத்திருக்கான். சரியா, ஓகே. உந்தம் எவ்வளவுன்னு சொல்லிட்டான், உந்தம் வந்து பார்த்தா 175 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, 175 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். சரியா, எனக்கு தெரியும் J ஒன்றத்துக்கான ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்றத்துக்கு கனத்தாக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு f delta t f t சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமாவா, சொல்யூஷன் புரியுதா. இல்ல ஒன்றத்துக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, டெல்டா p சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா, அப்ப ரெண்டுத்தையும் சமன்படுத்தலாமா. அப்ப டெல்டா p சமம் சொல்லலாம், டெல்டா p சமம் f dot t சொல்லலாமா. ஆமாவா, அப்ப டெல்டா p ஓட மதிப்பு எவ்வளவு 175, விசையோட மதிப்பு எவ்வளவு 250. எனக்கு என்ன வேணும், காலம் தான் வேணும். கரெக்டா ஆக்சுவலி போடுறாங்க, கரெக்டா. சரியா, அப்ப இது கேன்சல் 1/2 ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப t 1/2 வினாடி அல்லது 0.5 வினாடிகள், 0.5 வினாடி. சரியா, அதான் வந்து இதோட காலம். சரியா, இங்க பாரு 0.5 செகண்ட்ல 5 செகண்ட் எவ்வளவு இம்பாக்ட், 250 250 நியூட்டன் ஃபோர்ஸ். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குனு எல்லாம் முடிஞ்சு கண்ணமுடி கண்ணத்துக்குள்ள எல்லாமே நடந்துச்சு சொல்லுங்க. அதுதான் இங்க நடந்தது. ஓகேவா. கீழ்கண்ட வரைபடத்தில் அதனுடைய கனத்தாக்கு என்னன்னு கேட்டான். கீழ்கண்ட வரைபடத்தில் அதனுடைய கனத்தாக்கு என்ன
சரியா? இதனுடைய கனத்தாக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப நமக்கு வந்து இதோட கனத்தாக்கு என்ன பண்ணலாம்? ஏரியான்றது FTக்காவா? அப்ப இது முக்கோணமா இருக்குதா? முக்கோணத்தின் பரப்பளவுன்றது ஆஃப் b வச்சா ஆமா தானே? இங்க பாரு 1/2 b ஓட மதிப்பு எவ்வளோ? b ஓட மதிப்பு 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. அப்ப இது இடைப்படுத்துவதனால இங்க இது முன்னாடி வந்து பார்த்தா இங்க இதுக்கு இடைப்படுத்துவதனால 9 மீட்டர் இருக்குமா? அப்ப 9 தான் பெருத்து. ஹைட் எவ்வளோ? 100. சரியா? 100. அப்ப இது 2 போச்சுன்னா எவ்வளோ? 50. 5 45. அப்ப எவ்வளோ? 450 நியூட்டன் செகண்ட். சரியா? 450 நியூட்டன் செகண்ட் தான் அது என்னுடைய கனத்தாக்கு. சரியா? சொல்யூஷன் புரியுதா? 450 நியூட்டன் செகண்ட் தான் அது என்னுடைய கனத்தாக்கு. ஒரு பொருளின் நிறை 2 கிலோகிராம். ஓகே, அவற்றின் ஆரம்ப திசைவேகம் 6 மீட்டர் per செகண்ட் எனில் அவற்றின் இறுதி திசைவேகம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஓகே, எனக்கு தெரியும் உந்தம்ன்றது சி என்னுடைய கனத்தாக்கு J = டெல்டா P ன்னு சொல்லிட்டு தெரியும். ஆமா தானே? அப்ப இங்க வந்து FT ஓட வரைபடம் கொடுத்தாங்க. இங்க நான் என்ன பண்றேன்னா உந்தத்தை நான் கண்டுபிடிப்பேன். சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? உந்தத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1/2 4 × 6 ன்னு சொல்லிட்டு உந்தத்தை கண்டுபிடிச்சலாமா? அப்ப எவ்வளவு உந்தம்? 12. ஓகே, உந்தத்தோட மதிப்பு எவ்வளவு? 12 நியூட்டன் செகண்ட் சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன்ப்பா. ஓகே, இதுக்கு ஆரம்ப திசைவேகம் u ன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருக்கா. u ஓட மதிப்பு எவ்வளவு? 6 ms பவர் -1 கொடுத்துருக்கான். அதுக்கு இதுக்கு என்னது நிறையோட மதிப்பு கொடுத்தா எவ்வளவு? 2 கிலோகிராம் அப்படின்னு சொல்றான். இதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமா சம்பந்தம் இருக்கு. சரியா? J = என்னது? டெல்டா P ஆ? ஆமா தானே? அப்ப J ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? 12 நியூட்டன் செகண்டா? 12 கண்டுபிடிச்சேன். டெல்டா P ன்றது எப்படிலாம்? m × டெல்டா V சொல்லலாமா? m × v - u ன்னு சொல்லலாமா? அவன் என்ன கேட்கான்? ஆரம்ப திசைவேகத்தோட மதிப்பு என்னன்னு கேட்கான். ஆரம்ப திசைவேகத்தோட மதிப்பு என்னன்னு கேட்கான். அப்ப 12. சரியா? அப்ப இதோட இது எவ்வளவு? பகுதி நேரம் எவ்வளவுப்பா? பகுதி நேரம் வந்து பார்த்தா 2. ஆமாவா? அப்ப v ஓட மதிப்பு எவ்வளோ? நமக்கு v தான் கண்டுபிடிக்கணும். u ஓட மதிப்பு 6. சரியா? அப்ப -6. இதுவும் இது ஆயிடுச்சு 6 வந்துமா? அப்ப என்னது? v - 6 = 6. அப்ப v ஓட மதிப்பு எவ்வளவு? 12 ms பவர் -1 அப்படிங்கிறது தான் இதோட மதிப்பு. இதனுடைய மதிப்பு. இல்லையா? தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரியா? அடுத்து ஒரு பந்தானது u என்ற திசைவேகத்தில் சுவரிப்பட்டு மீண்டும் அதே வேகத்தில் திரும்ப வருகிறது. சரியா? ஒரு சுவர் இருக்குது. ஓகே, ஒரு சுவர் இருக்குன்னா ஓகே, அந்த சுவர்ல ஒரு பால் வந்து படுது. படும்போது அதோட வேகம் வந்து u. ஓகே, மீண்டும் அது வரும்போது அதே வேகத்துல அந்த u அப்படிங்கிற வேகத்துல வருது. அது u அப்படிங்கிற வேகத்துல வருது அப்படின்னா அந்த சுவரின் மீது இந்த சுவர் மேல பட்டிருக்கக்கூடிய அந்த கனத்தாக்கு விசை என்னன்னு கேட்கான். அது புரியுதா? சாரி அந்த சுவர் மீது படக்கூடிய அந்த சுவர் மீது பட்டிருக்கக்கூடிய கனத்தாக்கு விசை என்னன்னு சொல்லி கேட்கான். இங்க படுத்து மறுபடி போகுது. அப்ப இது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இம்பாக்ட் ஆயிருக்கு? ஓகே, இது மேல ஏன் வந்து ஃபோர்ஸ் அவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னு பாரு. சரியா? ஓகே, எப்படின்னா இங்க பாரு நமக்கு தெரியும் J = என்னன்னு தெரியும்? டெல்டா P நமக்கு தெரியுமா? ஆமா, J = டெல்டா P தெரியுமா? அப்ப இதோட நிறை வந்து பார்த்தா எவ்வளவு? m ன்னு வச்சுக்கோ. இதோட நிறை வந்து பார்த்தா m. ஓகே, அப்ப v - u ஆ? சொல்யூஷன் புரியுதா? அப்ப இது படும்போது இங்க பாருங்க சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணேன். இது படும்போது எவ்வளவு ஆச்சு? இது படும்போது நெகட்டிவ் டைரக்ஷன் போதா? இது படும்போது ஆரம்பத்துல பண்ணும்போது என்ன ஆகுது? நெகட்டிவ் டைரக்ஷன் வருதா? இந்த சோல் மேல இப்படி போடும்போது என்னது? அது நெகட்டிவ். சைன் கன்வென்ஷனா சொல்லி கொடுத்திருக்கானே. குறியீட்டு மதிப்பு இது என்னது? m × ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு? -u ஆ? சொல்யூஷன் புரியுதா? ஓகே, இறுதி திசைவேகம் வந்து பார்த்தா +x திசையில போகுது. அதனால u. சரியா? இது ஆரம்ப திசைவேகம் வந்து பார்த்தா எவ்வளவு? -u. அப்ப என்ன ஆயிடுச்சு? 2mu ன்னு சொல்றோம். ஏன்னா வந்து நமக்கு 2mu ன்றது என்னுடைய உந்தமா கிடைக்கும். 2mu ன்றது என்னுடைய உந்தமா கிடைக்கும். நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுச்சா? क्वेश्चन தேவை புரிஞ்சுச்சா? ஓகே, சரி ஓகேப்பா. இதுக்கிடையில ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஓகே, ஒரு கிரிக்கெட் பால் வருது. சரி, கேட்ச் பிடிக்க ஒரு ஸ்விட்ச் பால்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து கேட்ச் பிடிக்கும்போது கையை வந்து பின்னாடி வச்சு பிடிச்சி விழுந்து பார்த்துருக்கியா? பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிச்சி இருக்கும். ஏன் நம்ம பின்னாடி பிடிச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு நாள் சொல்லிருக்கா? நான் சொல்றேன் ஏன் பின்னாடி பிடிச்சி இருக்குன்ட்டு. பிகாஸ் பால் மேல இருந்து கீழே வருது. இதுக்கு பின்னாடி வரும்போது என்ன பண்ணலாம்? அந்த மோதக்கூடிய டைம், அந்த மோதல் காலத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அதிகமாக்கும். மோதல் காலத்தை அதிகரிக்கும் போது என்ன ஆகுது? அந்த கனத்தாக்கு விசை அப்படிங்கிறது கம்மியாகுது. கனத்தாக்கு விசை அப்படிங்கிறது கம்மியாகும் போது என்ன ஆகும்? எனக்கு கை வலிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். கை வலிக்கிறது கம்மி பண்ணுறதுக்காக பின்னாடி பிடிச்சி இருக்கோம். வேற எதுவும் கிடையாது. ஓகே, அதுக்கு பின்னாடி இந்த சயின்ஸ் ஒன்று இருக்கு, அதை தெரிஞ்சு வச்சு. ஓகே, கடைசி ஓகே, 0.75 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் 12 மீட்டர் per செகண்ட் என்ற திசைவேகத்தில் செல்கிறது. சரியா? இதனை நிறுத்த 6 நியூட்டன் 0.6 நியூட்டன் விசை கொடுக்கப்படுகிறது. அந்த பொருளை நிறுத்த எடுத்துக்கொண்ட நேரம் என்ன கேட்டோம். ஓகே, இங்க பாரு நிறை எவ்வளவு கொடுத்துட்டான்? 0.75 கிலோகிராம் கொடுத்துட்டானா? ஓகேவா? ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு கொடுத்துட்டான்?
எவ்வளவு கொடுத்தான் 12 மீட்டர் per second கொடுத்தான். அது விசை கொடுத்தப்ப அது நின்றுச்சு. சரியா? நிற்கும் போது அப்ப இறுதி திசைவேகம் 0 ஆயிடும். ஆமாவா? அப்ப இங்க கேட்கறது டைம் கேட்கணும். t என்னன்னு சொல்லி கேட்கணும். ஓகே, அப்ப நான் இங்க என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், முடுக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணேன், முடுக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். முடுக்கம் என்னது, முடுக்கத்தை கண்டுபிடிக்கிறப்பா. சரியா? முடுக்கத்துக்கு வந்து F/m சமமா ஃபோர்ஸ் பை மாஸ் சொல்லலாமா? சரியா? அப்ப ஃபோர்ஸ் எவ்வளவு, இங்க இனிமே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவுப்பா, விசையும் கொடுக்கல. விசை கொடுத்தா 0.6 நியூட்டன் கொடுத்துட்டான். ஓகே, அது மாதிரி செயல்படும் நேரம் எவ்வளவு, 0.75 சொல்லிட்டான். அது 0.75 கொடுத்தான். இது 60, 0.75. அப்ப கேன்சல் பண்ணா என்ன ஆகும், இது வந்து கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ், அப்புறமா என்ன ஆகுது 2 டைம்ஸ் வரும். இது வந்து 5 டைம்ஸ் வரும். அப்ப என்னது 2.5 சொல்லிட்டு கிடைக்குமா? நான் 12/5 நினைச்சேன். முடுக்கத்தை என்ன பண்றேன், 12/5 மீட்டர் per second ஸ்கொயர்னு வச்சுங்க. சரியா? ஓகேவா? ஓகேவா? ஓகே, இப்போ நான் இங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, அவன் என்ன கேட்கலாம், டைம் கேட்கலாம். ஓகே, நான் டைம் கண்டுபிடிக்கிறது நான் என்ன பண்ணேன்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இயக்கவியல் சமன்பாடு பயன்படுத்தேன். என்ன சமன்பாடு பார்த்தேன்னா v = u + at அப்படிங்கிற சமன்பாடு நான் பயன்படுத்தேன். சரியா? இறுதி திசைவேகம் 0 ஆயிடுச்சு. ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு 12 கொடுத்தா 12 பிளஸ் முடுக்கத்தோட மதிப்பு எவ்வளவு 12/5. ஓகே, இங்க என்ன கேட்கலாம், நேரத்தோட மதிப்பு கேட்கலாம். அதாவது நேரத்தோட மதிப்பு கேட்கலாம். ஓகேவா? இந்த 12 என்ன போச்சுனா -12 ஆயிடுமா? அப்ப -12 சமம் 12/5 t சொல்லிருக்கோம். அப்ப 12 கேன்சல். அப்ப t ஓட மதிப்பு எவ்வளவு 5 வினாடிகள். t ஓட மதிப்பு எவ்வளவுப்பா 5 வினாடி. ஓகே ஓகே गाइस, சோ இப்போ நாம பார்க்கிறது என்னன்னா இயற்கையில் காணப்படக்கூடிய வேறுபட்ட விசைகள். சரி, இயற்கையில் காணப்படக்கூடிய வேறுபட்ட விசைகள். ஃபர்ஸ்ட் நாம பார்க்கிறது என்னன்னா புவி ஈர்ப்பு விசை. முதல்ல பார்க்கிறது என்ன அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை. சரியா? புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசைனா என்ன, புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது என்னன்னா இங்க பாரு, இது நம்மளுடைய பூமி இருக்கு. சரி, இங்க நம்மளால பூமி இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளானது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. இந்த பொருளானது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா எங்க செயல்படும்னா புவியினுடைய மையத்துல செயல்படும். இங்க மையம் இருக்குன்னா புவியினுடைய மையத்துல செயல்படும். சரியா? அப்ப நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி ஒவ்வொரு விசைக்கு என்ன இருக்குது, சமமான ஒரு எதிர் விசை இருக்குதா, ஒவ்வொரு விசைக்கு என்ன இருக்குது, சமமான ஒரு எதிர் விசை இருக்குதா. அப்ப இங்க என்னது மையத்துல இருந்து என்ன பண்ணும், இன்னொரு ஒரு mg செயல்படும். சரியா? இதுல செயல்படக்கூடிய விசை என்னது, mg சொல்லுவாங்க. சொல்யூஷன் புரியுதா? சரியா? இந்த புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லையா, இந்த புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது என்ன, ஒரு தொடு விசை. சரியா? சாரி, தொடு விசைங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா எங்க புவியினுடைய மையத்திற்கு இருக்கும். இந்த புவியீர்ப்பு விசை எப்பொழுதும் புவியின் மையத்தில் செயல்படும். புவியின் மையத்தில் செயல்படும். சரியா? சரி, ஓகேப்பா. அதுக்கு அடுத்தது பாரு, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, செங்குத்து விசை. அதுக்கு அடுத்தது என்னது, செங்குத்து விசை. சரியா? செங்குத்து விசை நார்மல் போர்ஸ்னு சொல்லுங்க, அதுதான் செங்குத்து விசை n அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இந்த செங்குத்து விசை வந்து எங்க செயல்படும் அப்படின்னா செங்குத்து விசை இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடு விசை. சரி, இந்த செங்குத்து விசை அப்படின்னா தொடு விசை. இது ரெண்டு பொருட்களுக்கு இடையில இந்த தொடு விசை அப்படின்றது என்ன, செங்குத்து விசை அப்படின்னு செயல்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இது ஒரு டம்ளர் தான், இது வந்து பாருங்க ஒரு டம்ளர். சரியா? இது என்னோட கை. சரியா? இந்த இடத்துல நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், என்னோட mg வந்து இந்த இடத்துல ஆட் ஆகுமா? சரியா? mg ஆட் ஆகும். சரியா? அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த mg இந்த இடத்துல என்னோட கை என்ன பண்ணுதுன்னா இது வந்து புல்லிங் நேச்சர், அதாவது என்ன பண்ணுது, இதை தள்ளி விடுது, மேல என்ன பண்ணுது, தள்ளி விடுது. சரியா? இருக்கு என் கைக்கு மேல செங்குத்தா வந்து என் கைக்கு செங்குத்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகுது. நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு விசைக்கு சமமான எதிர் விசை உண்டா, மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அதாவது செங்குத்து விசை இருக்குன்னா கீழே அதுக்கேற்ற மாதிரி சமமான செங்குத்து விசை இருக்குமா, இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் தானே. அப்போ இங்க பாரு, இது ஒரு தரைப்பகுதி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? இந்த பிளாக்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னோட செங்குத்து விசை நார்மலா வந்து பாத்தீங்கன்னா செயல்படும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெக்டர் தான். அப்ப இதுக்கு என்ன பேரலலி ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதாவது இணை நகர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா இணை நகர்வு படி என்னாகும், இந்த இடத்துல வந்து நிக்குமா, இணை நகர்வு படி என்னாகும், இங்க வந்து நிக்குமா. சொல்யூஷன் புரியுதா? இங்கேயும் வச்சு இணை நகர்வு படி மேல வந்து நிக்குமா. அப்ப இங்க குறிக்கிறது தான் என்னுடைய செங்குத்து விசை சொல்லுவாங்க. இது ஒரு தொடு விசைன்னு சொல்லிட்டேன். இது என்னது, சோ எங்க செயல்படும்னா இரண்டு பொருட்களுக்கு செயல்படும். இரண்டு பொருட்களுக்கு இடையில் செயல்படும். இரண்டு பொருட்களுக்கு இடையில் செயல்படும். இரண்டு பொருட்களுக்கு இடையில் செயல்படும். இடையினா நடுவுல ரெண்டு இருக்கு. சரியா? ரெண்டு பாடி கிட்ட செயல்படும் சொல்றேன். சரியா? இடையில்
செயல்படும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தோம்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க அந்த தரைப்பகுதியிலிருந்து செங்குத்தாகவும், இந்த தரைப்பகுதியிலிருந்து செங்குத்தாகவும் மற்றும் மற்றும் தள்ளு விசையாக இருக்கும். இது என்ன பண்ணும்? தள்ளி விடும். அது தள்ளு விசையாக இருக்கும். இது எப்படி இருக்கும்? தள்ளு விசையாக இருக்கும். ஓகேவா? சரியா போச்சுப்பா. சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இழு விசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த விசை என்னது? இழு விசை. அதுக்கடுத்து என்னன்னா இழு விசை. சரியா? ஓகேப்பா. இழு விசைன்றது என்னது? இழு விசை அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, இது எங்கன்னா கம்பியில செயல்படும். இது என்ன பண்ணணும்னா கம்பியில் செயல்படும். கம்பி இருக்குது இல்லையா, இப்போ வந்து பார்த்தா இங்க பாரு, ஒரு பிளாக் கட்டி கம்பியில தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த கம்பி மேலதான் அந்த இழு விசை அப்படின்றது செயல்படும். அது கம்பியில் இழு விசை, கம்பியில என்ன பண்ணும்? இது வந்து செயல்படும். சரியா? கம்பி இருக்குதுன்னா அந்த கம்பியில தான் வந்து பார்த்தா இது செயல்படும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? இது வந்து எப்பயுமே வந்து பார்த்தா இழுக்கக்கூடிய தன்மை உடையது. என்ன பண்ணும்னா இதில் கட்டி விட்டனா அந்த ஸ்ப்ரிங் இருக்குதுல்ல, அது வந்து அது இழுக்குமா, பிடிச்சி என்ன பண்ணும், அந்த ஸ்ப்ரிங் வந்து இழுக்கக்கூடிய தன்மையில இருக்குன்னு சொன்னாங்க. சரியா? இழுக்கும் தன்மை உடையது. என்னது? இழுக்கும் தன்மை உடையது. புரியுதா? சரியா? இது எந்த மாதிரி, இந்த கம்பி வந்து எந்த மாதிரி ஸ்ப்ரிங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த மாதிரி கம்பியா இருக்குன்னா நல்லியல்பு கம்பியா இருக்கும். சரியா? அதாவது ஐடியல் என்றது நல்லியல்பு தான் சொல்லுவாங்க, அதனால சொல்றேன். சரியா? நல்லியல்பு கம்பியா இருக்கும். நல்லியல்பு கம்பினா என்ன? நல்லியல்பு கம்பி என்பது என்ன அப்படின்னு பார்த்தா ஓகே, நிறையற்றது, நிறை இல்லாமலும். சரியா? நிறையற்றது. ஓகே, அது மட்டும் இல்லாம வேற என்னது? நிறையற்றது மற்றும் வளைவு தன்மையற்றது. என்னது? வளைவு தன்மையற்றது. இது ரெண்டு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? நல்லியல்பு கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. வளைவு தன்மையற்றது. இது ரெண்டு இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அது ரெண்டு இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நல்லியல்பு கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்லியல்பு கம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்யூஷன் புரியுதா? ஓகேப்பா. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா சரி, அதுக்கடுத்தது ஒன்று பார்த்தோம்னா என்னது? சுருள் விசைன்னு சொல்லுவாங்க. என்னது? சுருள் விசைனா ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம என்ன சொல்றது? சுருள் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க பாரு, இது வந்து பார்த்தா ஒரு ஸ்ப்ரிங்ப்பா, ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இப்படி கட்டிக்கும். ஒரு சுருள் வீல் நான் என்ன பண்ணிருக்கேன், இப்படி கட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தா சுருள் வீல் இருக்குது. சரியா? சொல்யூஷன் புரியுது? அந்த மாதிரி என்ன இருக்குது? ஒரு சுருள் வீல் ஆனது இருக்குது. ஓகே, இப்போ இந்த சுருள் வீலுக்கு வந்து பார்த்தோன்னா சரியா, ஹூக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஹூக் விதிப்படி வந்து பார்த்தா இந்த சுருள் வீலுக்கு வந்து பார்த்தா ஒரு சுருள் வீல் மாதிரி இருக்குது. அந்த சுருள் வீல் மாதிரி வந்து பார்த்தா கேன்னு சொல்லுவாங்க. சரியா? கேன்னு சொல்லுவாங்க. இந்த கே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தா இதை வந்து பார்த்தா சுருள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? சுருள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகேவா? சொல்யூஷன் புரியுதா? சரி, ஓகேப்பா. அப்ப இது மாதிரி செயல்படக்கூடிய விசை அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ப்ரிங் விசை. என்னது? சுருள் விசை எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப பாரு, இப்ப நான் என்ன பண்றேன்னா வச்சுக்கோங்க, ஃபோர்ஸை நான் கம்பியை வந்து பார்த்தா இந்த பக்கம் நல்லா வச்சு அழுத்தேன். கம்பியை என்ன பண்ண நல்லா வச்சு அழுத்தேன் அந்த கம்பி. சொல்யூஷன் புரியுதா? அழுத்தும் போது அந்த இது என்ன பண்ணும், அந்த விசை வந்து பார்த்தா என்ன பண்ணும், ஆப்போசிட்ல போகும். சரியா? அப்ப நான் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு தள்ளி, இங்க வந்து பார்த்தா ஒரிஜினல் லென்த் இது வரைக்கும் இருந்துச்சு. இங்க இருந்து நான் வந்து எக்ஸ் தொலைவுக்கு நான் என்ன பண்ணிக்க தள்ளி இருக்கேன். அப்ப தள்ளி விடும்போது அதோட விசை எப்படி இருக்கும்? விசைங்கிறது எனக்கு இந்த பக்கம் இருக்குமா? கம்பியை வேணா நீ அழுத்தி பாரு. ஒரு கம்பி இருக்குன்னா அந்த கம்பி எப்படின்னாலும் நீ அழுத்தி ப்ரெஸ் பண்ணி சும்மா சின்னதா ஒரு ஸ்ப்ரிங் வச்சுக்கோ. அந்த ஸ்ப்ரிங்கை நீ வச்சு அழுத்தி பாரு. கம்பி நோண்டி போய் கட்டு கம்பியில வச்சு அழுத்த சொன்னா போய் அழுத்தி கையில அதான் வச்சுக்காதீங்களா? ஓகேவா? போயிட்டு கம்பி இருக்குன்னா அந்த கம்பி நீ வந்து நல்லா அழுத்திப்பாரு. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க அப்படி கம்பியை போயிட்டு நல்லா இப்படி அழுத்து. சரியா? கம்பியை அழுத்தும் போது வந்து பார்த்தா கம்பி வந்து உன்னை அப்படி இந்த பக்கம் தள்ளி விடும், இந்த பக்கம் தள்ளத்துக்கு போகும். அப்ப அந்த தள்ளக்கூடிய விசை தான் என்னது? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹூக் விதி படி பார்த்தோம்னா என்னது? ஹூக் விதி பார்த்தோம்னா வந்து சரியா? ஓகே, ஹூக் விதி வந்து பார்த்தா ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னா அதை நம்ம தள்ளோம்லே அதோட தொலைவு எக்ஸுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த நேர்த்தகவல் விதியை நீக்குவதற்காக நான் என்ன பண்ணேன், இந்த சுருள் மாதிரியை போடுறேன். அப்போ நான் இந்த எஃப்எஸ் = -kx அப்படின்னு சொல்லுவோம். நிறைய எஃப்எஸ் = -kx அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே. அதுக்கடுத்தது லாமி தியரம். சரி, லாமி தியரம். சரியா? லாமி தியரம் அப்படின்றது கான்கரண்ட் ஃபோர்ஸ்னா வேற வேற திசையில் செயல்படக்கூடிய விசைக்கு என்ன பண்ணும், இந்த லாமி தேற்றம் அப்படின்றது பொருந்தும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? அந்த லாமி தேற்றத்தின் படி பார்த்தா இந்த F1க்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய விசைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆல்பான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். என்னது? ஆல்பான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் F2க்கு எதிர்த்து இருக்கிறது பீட்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்.
இது F3 சரியா. F3க்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது என்னன்னு வச்சுக்கலாம், காமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். லாமிக் தியரம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த F1 ஆனது F1 divided by sin alpha is equal to F2 divided by sin beta is equal to F3 divided by sin gamma க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லாமி சொல்றாரு. யார் சொல்றது? மிஸ்டர் லாமி சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாமிக் தியரம். ஸோ ஞாபகம் வச்சு இதை நான் வெக்டார்லயும் உங்களுக்கு நடத்திருக்கேன். இந்த லாமிக் தியரத்தை என்ன பண்ணிருக்கேன், வெக்டார்லயும் உங்களுக்கு நான் நடத்திருக்கேன். ஸோ வெக்டார் லெக்சர் தெரியும். ஓகே, அதுக்கு அடுத்தது தனித்த விசைப்படம். தனித்த விசைப்படம் அப்படின்னு என்னன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, தனித்த விசைப்படம் என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் அதாவது தனித்த விசைப்படம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா வச்சுக்கேன், ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையை விசையை என்ன வெளிப்புற விசையை என்னது வரைபடம் மூலம் விளக்குறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, தனித்த விசைப்படம் சொல்லுவாங்க சரியா. அதாவது ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையை ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையை சரியா என்னது வரைபடம் மூலம் விளக்கி காட்டுவதற்கு தனித்த விசை விளக்கப்படும் தனித்த விசைப்படம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, பொருள் மீது செயல்படும் விசையை விதைப்படம்னு போட்டுக்கணும். அப்படிதான் போட்டு விதைப்படம் தான் போட்டு வச்சுக்கேன். ஓகே, வரைபடமாக காட்டுவது தான் என்ன சொல்லுவாங்க, தனித்த விசைப்படம் சொல்லுவாங்க சரி. என்னன்னு சொல்லுவாங்க, தனித்த விசைப்படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்யூஷன் புரியுதா? ஓகே, இது வந்து பார்த்தோம்னா இது எதுக்கு மட்டும் போதும் அப்படின்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் அதாவது புள்ளி நிறைகளுக்கு மட்டும்தான் இதை போதும். இது என்ன பண்ணணும்னா புள்ளி நிறைகளுக்கு மட்டும்தான் இது போதும் சரி. என்ன பண்ணணும், புள்ளி நிறைகளுக்கு மட்டும்தான் போதணும் சரியா. சரி ஓகே, இந்த தனித்த விசைப்படம் இருக்குதுல்ல, இந்த தனித்த விசைப்படத்தை எப்படி வரையுது அப்படின்னா ஸ்டெப்பா இருக்கு சரியா. அந்த படிநிலை 1 சரி. என்னென்ன படிநிலை அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ஒரு பொருள் வந்து பார்த்தா 2 பொருட்கள் வந்து இப்படி ஒட்டிட்டு இருக்குப்பா. 2 பொருள் என்ன பண்ணிட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு இருக்கு, தரையோட இது ஒட்டிட்டு இருக்கு சரியா. அப்படி ஒட்டிட்டு இருக்கப்ப முதல்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, அந்த பொருளை நீ பிரிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், பொருளை பிரிக்க வேண்டும். எங்க அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து பொருளை என்ன பண்ணணும், பிரிக்க வேண்டும் சரியா. பிரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, பிரிச்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணும், எம்ஜியை அப்ளை பண்ணணும். எம்ஜியை பொருத்த வேண்டும். அது எம்ஜியை பொருத்தணும். அதில் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். எம்ஜி வந்து பார்த்தா அப்ளை பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணும், ஸோ இப்போ வந்து இந்த கையில வந்து பார்த்தா பாடி இருந்தா இந்த பாடியை வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சதுக்கு மேலே என்ன பண்ணணும், நீ எம்ஜியை வந்து அப்ளை பண்ணணும் சரியா. எம்ஜியை நீ அப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்த படிநிலையில என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்த படிநிலையில எங்க தொடுதல் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, தொடுதலை பார்க்க வேண்டும். தொடுதலை என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். தொடுதல் எங்க இருக்கு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, தொடுதல் இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணணும் பார்த்துட்டு ஒருவேளை டச்சிங்ஸ் இருக்கா, ஓகே ஐடென்டிஃபை கான்டாக்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த கான்டாக்டை பிரிச்சுட்டு நீ என்ன பண்ணணும்னா செங்குத்து விசையையும் நீ அதுக்கப்புறம் உராய்வு விசையும் நீ என்ன பண்ணணும், உராய்வு விசையும் நீ என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும் சரியா. அந்த தொடுதலை பார்த்து அங்க உராய்வு விசையும் நீ என்ன பண்ணணும், செங்குத்து விசையும் நீ வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும் சரியா. மூணாவது, ஒருவேளை அது வந்து பார்த்தா ஏதோ கட்டி விடப்பட்டிருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாங்க, மூணாவது நீங்க என்ன பண்ணாங்கன்னா டென்ஷன் இருக்குது இழுவிசையோ இல்லைன்னா வந்து பார்த்தா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சரியா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும். எங்க ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எங்க அப்ளை பண்ணணும், அது ஒருவேளை ஸ்ப்ரிங்கா அதாவது அது வந்து ஒரு சுருள் வீடா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை நீ அப்ளை பண்ணணும் சரியா. சொல்யூஷன் புரியுதா? எடுத்துக்காட்டா சரி, எடுத்துக்காட்டா வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்க பாரு. ஓகே, இங்க வந்து பார்த்தா ஒரு பொருள் ஒன்று இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு தரை இருக்குது. இந்த பகுதியில் என்ன இருக்குது, பகுதியில் வந்து பார்த்தா எம் நிறைய கூட ஒரு இது இருக்குது சரியா. இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னா ஒரு பாயிண்ட் தான் நான் அசியூம் பண்ணுறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு புள்ளியாக நான் கருதுறேன் சரியா. அப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பிரிச்சுன்னா பிளாக் நான் வந்து பார்த்தா தரையிலிருந்து நான் பிரிச்சுட்டேன் சரியா. இங்க என்ன இருக்குது பாரு, இங்க வந்து பார்த்தா இதுல வந்து எதுவும் உராய்வு கிடையாது. ஸோ இங்க ரெஸ்ட்ல இருக்குது. ஓகே, ஒரு பொருள் என்ன இருக்குது, ஓய்வு இருக்குது. அப்போ இது கீழே என்ன பண்ணணும், எம்ஜியை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டேன் சரியா. அதுக்கப்புறம் இது மாதிரி என்ன விசை செயல்படும், நார்மல் ஒரு விசை செயல்படுமா, அந்த நார்மல் விசையை நான் செங்குத்து விசையை நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ அது இவ்வளவுதான் முடிஞ்சு, இவ்வளவுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் முடிஞ்சு சரியா. ஸோ இதை எப்படி சொன்னா புரியாது, கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ண உனக்கு ஈஸியா வந்து உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சரியா. உனக்கு ஈஸியா ஆயிடும், புரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் சமநிலை. அடுத்து என்ன அப்படின்னா ஸோ சமநிலை பார்க்கலாம். சமநிலை அப்படின்றது என்னன்னா சமேஷன் அதாவது சராசரி நெட் விசை, அதாவது சராசரி விசை வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், சுழியமா இருக்குமா,
அந்த சராசரி விசை எங்கெங்கெல்லாம் துல்லியமா இருக்குன்னா x அச்சுல செயல்படக்கூடிய விசையும் துல்லியமா தான் இருக்கும், y அச்சுல செயல்படக்கூடிய விசை துல்லியமா தான் இருக்கும், அதுக்கப்புறமா z அச்சுல செயல்படக்கூடிய விசை என்னதான் இருக்கும், துல்லியமா இருக்கும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே, இங்க இத வந்து பார்த்தா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிலை. சரியா? அந்த நிலையியலை படிக்கிறதுக்கு, நிலையியலை புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பயன்படும். சரியா? இப்ப நாம இந்த நிலையியல் இருக்கு இல்லையா, நிலையியலை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா சோ நகர்ந்து போகக்கூடியதை பொறுத்து, நகர்ந்து எப்படி வந்து ஒரு பொருள் நகர்ந்து போகுது அப்படின்றத பொறுத்து நம்ம வச்சு நகர்ந்து போகும்போது அதோடைய விசை என்ன, அது மாதிரி செயல்படக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதை நம்ம நாளைக்கு பார்க்கணும். சரி, அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அடுத்த நாள்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டே 40. சரி, டே 40 என்ன தேவை அதை மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, கீழ்கண்ட விசைப்படத்தின் செங்குத்து விசையை காண்க. கீழ்கண்ட விசைப்படத்தின் செங்குத்து விசையை காண்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை பிரிக்கணுமா, பிரிச்சாச்சு. ஓகே, இதோட 10 கிலோகிராம். ஆமாவா? அப்ப பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், முதல்ல mg அப்ளை பண்ணணும். mg அப்ளை பண்ணிட்டு இங்க m எவ்வளவு 10, g யோட மதிப்பு எவ்வளவு, அதுவும் 10, மொத்தமா எவ்வளவு 100 நியூட்டன் mg. சரியா? ஓகே, அப்ப இதுக்கு மேல ஒரு விசை செயல்படுமா, இதுக்கு மேல என்ன விசை செயல்படும், நார்மல் விசை சொல்லிட்டு ஒன்று செயல்படும். சரியா? அதான் செங்குத்து விசை. சரியா? செங்குத்து விசை இது என்ன இருக்குது, சமநிலை கண்டிஷன் இருக்குதா? அப்ப சமநிலையில வந்து பார்த்தா சமேஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ் ஆஃப் y டைரக்ஷன். ஓகே, அப்ப என்னது y அச்சுல என்னுடைய நெட் விசை ஜீரோவா, அதாவது சராசரி விசை ஜீரோவா. அப்ப பாரு இது எங்க இருக்கு பாரு, இது மைனஸ் x அச்சுல இருக்குதா, இது எங்க இருக்கு பிளஸ் அச்சுல இருக்குதா. அப்ப n இது மைனஸ் அச்சு, மைனஸ் 100 சமம் 0. சரி, மைனஸ் 100 சமம் 0. அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவு, பிளஸ் 100 நியூட்டன். பிளஸ் 100 நியூட்டன் அப்படின்றதுனால என்னோட செங்குத்து விசையின் மதிப்பு. கிளியரா? ஓகே வாங்க பாரு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தா 10 kg பிளாக். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிச்சாச்சு, mg அப்ளை பண்ணியாச்சு. சொல்யூஷன் புரியுதா? இதோட மதிப்பு எவ்வளவு 100 ன்னு வந்துச்சு. இதுக்கு செங்குத்தா நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆமாவா? அப்ப இங்க 100 மேல எவ்வளவு 4, இங்க 100 மேல எவ்வளவு இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஓகே, சொல்யூஷன் புரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தா mg அப்ளை பண்ணிட்டு இது மேல 100 ன்னு சொல்லிட்டு இது மேல நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப என்னது, அப்ப இதோட வந்து இது வந்து பாத்தா ஈக்குவலிபிரியம் சமநிலையில இருக்கும்போது நெட், அதாவது y ஆக்சிஸ்ல y அச்சில் இருக்கக்கூடிய மொத்த விசை என்ன ஜீரோவா. ஆமா தானே? அப்ப இந்த mg கீழே இருக்கு, மைனஸ் x அச்சு திசையில இருக்கு. அதனால நான் வந்து பார்த்தா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா பிளஸ் x அச்சு y அச்சு திசையில இருக்கு. அதனால நார்மலுக்கு பிளஸ் எடுத்துங்க. ஓகே, y அச்சு மைனஸ் y அச்சு திசையில மைனஸ் 100 ன்னு சொல்லிட்டு இருக்குது, சமம் 0. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு 100 நியூட்டன் சொல்லிட்டு நான் போட்டேன். இந்த மைனஸ் என்ன இருந்துச்சுன்னா பிளஸ் 100 நியூட்டன் போட்டேன். அவ்வளவுதான். சரியா? எது குழப்பிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு பொருளினுடைய நிறை 10 கிலோகிராம், மேலும் இது கிடைமட்டமாக உராய்வு இல்லாத மேசையில் 2 மீட்டர் பர் செகண்ட் என்ற திசையை வைத்து செல்கிறது. உராய்வு இல்லாத மேசையில 2 மீட்டர் பர் செகண்ட் செல்லாமா, அது மீன் செயல்படக்கூடிய விஷயம் என்ன. உராய்வு இல்லைன்னா, உராய்வுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை அப்படின்னா நகரவே நகரும். கண்டிப்பா அந்த உராய்வு இல்லாத நகரும். அப்போ உராய்வு இது இல்லாதப்ப அதோடைய ஃபோர்ஸ், அதோடைய விசை எப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும், துல்லியமா இருக்கும். அவ்வளவுதான், முடிச்சு. முட்டை. ஓகே, பெரிய முட்டை. சின்ன முட்டை பிளஸ் சின்ன முட்டை சிக்கல் பெரிய முட்டை. அப்ப பெரிய முட்டை மைனஸ் சின்ன முட்டை சிக்கல் சின்ன முட்டை. ஏதாவது படத்துல விஜய் படம் தான் அந்த மாதிரி, விஜய் இல்லை விவேக் படம், விவேக் தான் வந்து ஏதோ காமெடி அந்த மாதிரி பண்ணிப்பான். சரியா? ஸோ நல்லா இருக்கும் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு. பழைய படம், ரொம்ப பழைய படம். ஓகே, அடுத்து சூப்பர் கொஸ்டின் இது. சரியா? நீங்க வந்து பண்ண இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்கப்பா. என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஏபியோடைய, அதாவது இது ஏ இது பி, இதோட இழுவிசை என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. இதோடைய இழுவிசை என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரியா? சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நான் இதை பிரிக்கிறேன். முதல்ல இந்த பிளாக் வந்து பிரிச்சுட்டு என்ன பண்ணா, இதை பாயிண்டா இதை ஒரு புள்ளியா கருதி நான் கீழே வந்து பார்த்தா mg இருக்குமா, mgயோட மதிப்பு எவ்வளோ 100 நியூட்டன். ஆமா தானே? அப்ப இது மேல வந்து பார்த்தா என்ன இருக்கும், இது கம்மி இருக்குதுனால இங்க வந்து இழுவிசை ஒண்ணு இருக்கும்பா, இழுவிசை சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகே, சொல்யூஷன் புரியுதா? இங்க என்ன இருக்குது, இழுவிசை சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்ப இது மேல செயல்படக்கூடிய இழுவிசையா, அப்ப இதோட இழுவிசை எவ்வளவு, இங்க 100னா இங்க எவ்வளோப்பா 100 நியூட்டன் இருக்குமா. இந்த இடத்துல எவ்வளவுன்னு சொல்லிட்டு 100 நியூட்டன் சொல்லிட்டு இருக்குமா. இழுவிசையோட மதிப்பு கண்டுபிடிச்சா 100 நியூட்டன். சொல்யூஷன் புரியுதா? ஏன்னா இங்க y அச்சுல வந்து பார்த்தா நெட், அதாவது சராசரி y அச்சு விசை வந்து 0. அதனால வந்து இங்க 100னா மேலே எவ்வளவு 100 இருக்கும். ஆமா தானே? கரெக்டா? 100 இருக்குமா. இப்ப நான் என்ன பண்ணேன்னு பாத்துக்கோ, இதை நான் பிரிச்சு தனித்தனியா இப்படி எழுதுறேன். இதை என்ன பண்றேன், பிரிச்சு இப்படி கொஞ்சம் சொல்லிட்டு நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். இதில் இது மேலே செயல்படக்கூடிய விசை வந்து எவ்வளோ 100 நியூட்டன் சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். அந்த பிளாக்கை நான் விட்டுட்டேன். அந்த பிளாக்கை நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். சரியா? இப்போ பாரு, இதோட மதிப்பு எவ்வளோ, இங்க பாருங்க, இதோட மதிப்பு எவ்வளோ இருக்குது, இதோட மதிப்பு எவ்வளோ பார்த்தா 120 டிகிரியா. இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், 120 டிகிரிக்கு இருக்குமா. இதோட மதிப்பு எவ்வளோ 120 டிகிரியா இருக்குமா. சொல்யூஷன் புரியுதா? அப்ப இது 120னா இது வந்து எவ்வளவு சேர்ந்து 60 இருக்கும். அப்ப 20 30 டிகிரி சரியா போயிடுச்சா. 30 டிகிரி, 30 டிகிரி சரியா போயிடுச்சா. சரியா போயிடுச்சு தானே?
இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோ, இதோட மதிப்பு எவ்வளோ, இங்கே பாருங்க. ஓகே, இதோட மதிப்பு எவ்வளோ 30 டிகிரி. சரி, அதுக்கப்புறம் இதோட மதிப்பு எவ்வளோ 30 டிகிரி. ஓகே, சொல்யூஷன் புரியுதா? இது எவ்வளோ ஏ, இதுனா பி, இது சி ஆச்சா? ஓகேப்பா, ஓகே 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 தெளிவாக பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரியா, இப்போ இங்கே பாரு இது 30 டிகிரினா, இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ மொத்தமாக 180 டிகிரியா? அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் மொத்தமாக? இது 30 டிகிரியா? அப்போ இது எவ்வளோ 90 டிகிரியா? அதே தான் இங்கே. சரி, சட்டு மாதிரி நேரத்தில் எவ்வளோ இருக்கும்? அதே அளவு இருக்கும். இங்கே ஒரு 30 டிகிரியா, இது எவ்வளோ 90 டிகிரியா? ஆமாவா? அப்போ இதை மொத்தமாக பிரிச்சோம்னா எப்படி ஆகும்? இதை பிரிக்கும் போது இங்கே ஒரு 120 டிகிரி, இது ஒரு 120 டிகிரி, அதுக்கப்புறம் இது ஒரு 120 டிகிரியா? ஆமாவா? இங்கே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ 100 நியூட்டன். ஆமாம், 100 நியூட்டன். ஓகே, நம்மளுக்கு லாமின் தியரம் படி, சரியா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தா இதனுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியோட எனக்கு டென்ஷன் வேணும், என்னோட இழுவிசை வேணும். ஆமாதான். அப்போ லாமின் தியரத்தின் படி நம்ம என்ன பண்ணலாம்? லாமின் தியரத்தின் படி இது மேல செயல்படக்கூடிய விசை என்பது, சரியா, இந்த 100 டிவைட் பை, ஓகே, சைன் 120 சமமா இருக்குமா? சைன் 120 சமமா இருக்குமா? சொல்யூஷன் புரியுதா? அதே மாதிரி தான் இங்கேயும் இது மேல செயல்படக்கூடிய விசை வந்து பார்த்தா டி, சரியா, டி ஆஃப் ஏபியா, இது எதுக்கு சமமா இருக்கும்? சைன் 120 சமமா இருக்குமா? ஆமாவா? சைன் 120 சமமா இருக்கும். அப்போ இந்த சைன் 120 இந்த சைன் 120 கேன்சல். அப்போ ஏபியோட இழுவிசை என்பது எவ்வளோ? 100 நியூட்டன். ஏபியினுடைய இழுவிசை என்பது எவ்வளோ அப்படின்னா 100 நியூட்டன். 100 நியூட்டன். 100 நியூட்டன். தெளிவாக புரிஞ்சா? ஏபியினுடைய இழுவிசை எவ்வளோ? 100 நியூட்டன்பா. ஓகே, ஓகேவா? கிளியர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே 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 சரியா? இது பாரு, சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின், சேம் பேட்டர்ன். இது எப்படி சால்வ் பண்ணியோ இதே மாதிரி நான் இதை எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி சால்வ் பண்ணும். ஸோ அப்படின்னா இது உன்னுடைய ஹோம்ஒர்க். நீ வந்து இதை என்ன பண்ண, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணு. சரியா? கமெண்ட்ல என்ன பண்ண, ஆன்சர் பண்ணு. ஓகே, அதுக்கடுத்து பாரு, அதுக்கடுத்தது 3 பொருட்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ள நிறையில்லா கம்பியில் கட்டப்பட்டுள்ளது எனில் 100 நியூட்டன் விசை செயல்படும் போது அதனுடைய T1 மதிப்பு T1 மதிப்பு எவ்வளோன்னு கேட்டான். இதோடைய T1 மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்டான். ரொம்ப ஈஸி தானே? இப்போ பாரு, ரொம்ப ஈஸி. சரியா? ஒன்றும் இல்லை, இங்கே நீ குழப்பிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் வழி T1 மட்டும் தான் கேட்டான். இப்போ இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனியாக பிரிச்சுக்கிறேன். இங்கே எம்ஜி அப்ளை பண்ணுறேன். எம்ஜியோட மதிப்பு எவ்வளோப்பா? 30 வரும். இது கீழே வந்து பார்த்தா அது 100 நியூட்டன் சொல்லிட்டு ஒரு விசை செயல்படுது. அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டென்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குமா? T1 இழுவிசை T1 இருக்குமா? சொல்லிச்சு புரியுதா? அப்படின்னா அது YH என்னது? YH வந்து பார்த்து YH வந்து நெட் ஃபோர்ஸோட YH, அதாவது சராசரி YH சராசரி விசை எவ்வளோப்பா? 0 ஆயிடுச்சா இல்லையா? 0 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ பாரு 0 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ என்னது T1 பிளஸ் H இருக்கு, மற்றதெல்லாம் என்னது மைனஸ் H இருக்குதா? அப்போ 100 மைனஸ் 30 சமம் 0. அப்போ T1 மதிப்பு எவ்வளோ? 130 நியூட்டன் தான் T1 மதிப்பு. அவ்வளோதான், சரியா போச்சு. ஈஸியா? ஓகே, ஓகேவா? ஓகே சரியா? அதுக்கடுத்து பாரு, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா? இந்த அரேஞ்ச்மெண்ட்ல சரி, இங்க வந்து பார்த்தா அந்த T2 மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ஈஸி, இதுவும் ரொம்ப ஈஸி தான். இது மேல ஒரு நியூட்டன் செயல்படுமா? இது மேல mg இந்த புள்ளியை நான் செயல்படுத்தினா இங்க வந்து அது mg 100 நியூட்டன் வரும். அதே மாதிரி இங்க டென்ஷன் எவ்வளவு இருக்கும்? அதே 100 நியூட்டன் தான் இருக்கும். ஆமாவா? 100 நியூட்டன் இருக்குமா? அப்ப இது வந்து பார்த்தா ஒரு மாஸ் இல்லா கம்பி. சரி, இது வந்து ஒரு ஐடியல் ஸ்ப்ரிங். ஓகே, மாஸ் எடுத்ததுனால ஒரு ஐடியல் ஸ்ப்ரிங்னா இதனே மொத்தமா எவ்வளவு இருக்கும்? 100 n தான். ஸோ எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரிங் இந்த பகுதியில் எல்லா விஷயம் தான் 100 தான் இருக்கும். சொல்யூஷன் கொடுத்தா 100 தான் இருக்கும். புரியுதா? அப்போ இந்த புள்ளி இருக்குது இல்லையா, இந்த வந்து பார்த்தா சுத்தக்கூடிய ஒன்று இருக்குது இல்லை, அப்போ இந்த விஷயம் சேர்த்து இது மேலே ஒன்று ஆக்ட் ஆகும். அது எவ்வளோ? 2 சேர்த்து 200 நியூட்டன் சொல்லிட்டு ஆக்ட் ஆகும். எவ்வளோ? 200 நியூட்டன் சொல்லிட்டு ஆக்ட் ஆகும் இது மேலே. புரியுதா நான் சொல்றது? அப்போ இது மேலே எவ்வளோ விசை செயல்படும்? T2 இங்கே எவ்வளோ விசை செயல்படும்? அதே 200 நியூட்டன் செயல்படுமா? செயல்படாதப்பா? செயல்படும் தானே. இது 60 30 90னா இங்கே எவ்வளோ இருக்கும்? இங்கே எவ்வளோ இருக்கும்? ஈஸி, இங்கே எவ்வளோ இருக்கும்? எவ்வளோப்பா இருக்கும்? இது ரொம்ப ஈஸியா 120 டிகிரி இருக்கும்ல. ஓகே, 60 30 90 சாரி 110 டிகிரியா? சாரி 90 டிகிரினா இதுவும் எவ்வளோ இருக்கும்? இதுவும் 90 டிகிரி இருக்கும். சாரிப்பா, நான் 200 டிகிரி போயிட்டேன். இது 90 டிகிரி தான். இது எவ்வளோ? 90 டிகிரி இருக்குமா? அப்போ இங்கே ஒரு கோடை போட்டோம்னா இது எவ்வளோ? இது 60 டிகிரி இருக்கும். அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். இது 90 டிகிரி இருக்கும். ஓகே, இங்கே எவ்வளோ இருக்கும்? அப்போ 30 டிகிரி இருக்கும். இங்கே 90 டிகிரி இருக்கும். சரியா? அப்போ நமக்கு தெரியும்
அங்க பாரு ரொம்ப 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 ஈஸி நான் பயன்படுத்துறேன் பாரு சரியா. ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்க பாரு நான் விசையை செயல்படுத்தேன். ஓகே இங்க 90 டிகிரியா அப்ப இங்க எவ்வளவு இங்க செயல்படக்கூடிய விசை வந்து பார்த்தா இதுவும் இதோட மதிப்பும் சரியா தொடர்ச்சி புரியுதா. இதுக்கு நேரம் செயல்பட ஆமித்தியத்தை இந்த பகுதியை நான் பயன்படுத்துறேன். என்னது இப்போ பாரு ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரியாதுன்னு தான் நினைக்கிறேன் சரியா. இங்க 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 ஓகே கண்டுபிடிச்சது இது மேலே செயல்படக்கூடியது எவ்வளோ 200 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டோம். 200 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுனா T2 ஓட மதிப்பு தானே எத்தனை T2 ஆமாவா இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ 90 + 60 டிகிரியா ஆமா தானே 90 + 60 டிகிரியா ஆமாவா இல்லையா. அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரி. இதுக்கு நேரம் இருக்குது எவ்வளோ 90 டிகிரி. அப்போ என்னது 200 / sin 90 sin 90 சமம் என்னது sin 90 சமம் என்னது T2 / 90 + 60 90 + 60 sin 90 + 60 ஓகே sin 90 + 60 150 டிகிரி சரியா. அப்போ இங்கே நம்ம பயன்படுத்தணும்னா என்ன ஆகும் தெரியுமா. இங்கே பாரு இது 200 அப்படியே தான் இருக்கும் சரி. sin 90 மதிப்பு 1 ஓகே. அப்போ sin 90 கேன்சல் ஆச்சு sin 60 எழுதலாமா. sin 60 மதிப்பு எவ்வளோ 1 சாரி இதை a + b சால்வ் பண்ணா அவங்க வந்து பண்ணா 1/2 சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இதோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். சொல்யூஷன் புரியுதா நான் சொல்றது சாரி என்னாச்சு. ஓகே 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 sin 90 + θவா sin 90 + θனா இங்க பாரு sin 90 + θனா இதோட மதிப்பு இங்க இருக்கும் இங்க இருக்கும். 90 + θவோட மதிப்பு எவ்வளோ 90 + இதோட மதிப்பு எவ்வளோப்பா 30 டிகிரியும் இதுவும் சமமா இருக்குமா. அதே மாதிரி இதுவும் சமமா இருக்கும்னா 1/2 வரும். ஓகே 1/2 சொல்லிட்டு வருமா இல்லை 1/2 1/2 சொல்லிட்டு வரும் சரி. T2 சமம் 1/2 வரும். அப்போ நான் 2T2 சொல்லிட்டு வருமா 200 சமம் 2T2 வரும். அப்போ 2 இது 100 சொல்லிட்டு வரும். அப்போ T2 ஓட மதிப்பு எவ்வளோ 100 நியூட்டன். T2 ஓட மதிப்பு எவ்வளோ 100 நியூட்டன் சரியா. ஓகே கைஸ் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ பாய் தேங்க்யூ கைஸ் ஓகே.